அப்படியே கிராஜுவலா கேளுங்க. மத்தியானம் லஞ்சுக்கு பிறகு நிறைய அறிவிப்புகள்லாம் அறிவிக்க வேண்டி இருக்குது. நிறைய சந்தேகம் கேட்டுக்கலாம். இந்த பதிவேடு என்பது உங்களுடைய முழு விலாசமும் உங்களுடைய புலனம் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கிறங்க. வாட்ஸ்அப்புக்கு தமிழ் புலனம். அந்த புலனம் என்ன? 10 ரூபாய் இயக்கத்துல ஒரு மனுவில் நம்ம அனுப்பும் பொழுது கைபேசி எண், தொலைபேசி எண், செல்போன் நம்பர் அப்படின்லாம் போடாம புலனம் எண் என்று போட்டு போனதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு ஆணையத்தில் கிடைச்சிருக்கு. கைதிட்டு இதை ஆணையத்துக்கு போய் நாங்க அனுபவிச்சதுனால சொல்றோம். என்ன சொல்றான்னா, புலனம் என்னன்னு போட்டிருக்கா 10 ரூபாய் இயக்கத்துக்காரன் எப்படி நம்மளுக்கு ஒரு ISI முத்திரை கிடைச்சு போச்சு. அதையே நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதை நீங்க 2-3 போனு 2-3 நம்பர் வச்சிருப்பீங்க, நமக்கு அது தேவையில்லை. நீங்க என்ன வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறீங்களோ அது நம்மளுக்கு மெசேஜ் ஐயா போறது. இப்ப இந்த நேரடி நிகழ்வுகள் அப்படி தெரிஞ்சுக்கிறது. இதுல வரிசை எண் போட்டு கட்டம் கட்டு 1 2 3 போட்டு கொடுத்துருக்கிறான். அதை விட்டுட்டு பின்பக்கத்துல ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அந்த தவறுகளை நம்ம செய்யக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த இயக்கத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பாளர்கள். யாரும் உறுப்பினர்கள்லாம் இல்ல, எல்லாருமே பொறுப்பாளர்கள், தலைவர்கள். இன்னும் சொல்ல போனா இந்த 10 ரூபாய் இயக்கத்தினுடைய இன்றையிலிருந்து நீங்கள் தலைவர்கள். அப்படி இருக்கும் பொழுது தவறு என்பதை நாம் அடுத்தவனுக்கு சுட்டி காமிச்சு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற இயக்கத்தில் இருப்பவர்கள் தவறு செய்யக்கூடாது. அது எதுக்காக சொல்றோம்? இந்த ஸ்லிப்பு எதுக்கு நாங்க கேட்கிறோம் அப்படின்னா, ஸ்லிப்பு எங்களுக்கு மாநில மையத்துக்கு வந்துடும், கம்ப்யூட்டரைஸ் பண்ணிடுறோம். இதை ஒரு நாள் முன்ன பின்ன, ஏன்னா நேற்று ராத்திரிங்க நாங்க 2 பேரும் பாண்டிச்சேரியில முடிச்சுட்டு இந்த தூக்கம் கலையாம இருக்கிறோம், போட முடியல. அங்க ஒரு 65 பேருக்கு போடணும், இங்க இப்ப 65 பேர் வந்திருக்கு. இதை இந்த குரூப்ல சேர்த்துட்டோம்னா மெசேஜ் வந்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிக்கலைன்னா லெஃப்ட் ஆகிக்கிறீங்க. யாரையும் நம்ம கம்பல் பண்ணல. ஆனால் திருப்பி நீங்க பேசுங்க. இந்த மனு எழுதுறதையும் மனு எழுதும் பொழுது வரக்கூடிய சிரமங்களையும் மத்தியானம் பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன பாதுகாப்பு? இது கட்டில் நான் படுத்திருக்கிறேன். கொசு கடிக்காம இருக்கணும்னா கொசுவில கட்டணும், வசதி இல்லை. ஒரு போர்வையை போத்தணும், வசதி இல்லை. கட்டி இருக்கிற கையிலேயே போட்டுக்கிட்டு மூடிட்டு படுத்தோம்னா கொசு கடிக்க. கரெக்டா? அந்த கையிலேயே போத்திக்கிட்டு பண்ண அல்லது கொசுவிலையை கட்டுன்னு சொல்ற வழியை காட்டும் இயக்கமாத்தான் நம்ம இருக்கிறோம். நீங்களா போய் மத்தியானம் சொல்லுவாரு எல்லாமே, மணல் மாப்பியா மாறி பெரிய பெரிய பானாங்கல்ல இதனோண்டு ஒளிய வச்சு இன்னைக்கே உடைச்சு இன்னைக்கே நான் தகுத்திடுவேன், 10 ரூபாய் இயக்கத்துல நான் பெரிய போடுகிறேன் அப்படின்னு போனா நம்ம ஜெயிக்க முடியாது. அப்ப ஆரம்ப கட்டத்துல யாருக்கு என்ன, உங்க வில்லேஜ்ல முதல்ல ஐயா சொல்லுவாங்க மத்தியானா, கிராமத்துல உங்களுக்கு ரோடே போடாம கிணறே வெட்டாம எடுத்துட்டாங்கிறது தெரியுதா? நீங்க கேட்க வேண்டாம். தயவு செய்து உங்களுடைய பொறுப்பாளர்கள் மாவட்டத்துக்கு போட்டிருக்கிறான், மத்தியானம் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய பொறுப்பாளர்கள்ட்ட காமிங்க. நாங்க மனுவை போடுறோம். ஏன்னா எங்க வில்லேஜுக்கெல்லாம் நாங்க போட்டுட்டு மிகுந்த துன்பங்களை நாங்க இந்த போறாரு பார்த்தீங்களா, அவரெல்லாம் பெரிய ஆர்வலர் 10 வருஷமா போட்டு அடி மிதி தின்னுட்டு 2 பேரு பஞ்சாயத்து பிரசிடன்ட் மெம்பரா இருந்துட்டு இன்னைக்கு திருப்பி அதை சொல்றதுக்கு தான் வந்திருக்கு. அந்த நிலைமையில் நம்மளுக்கு வரக்கூடாது. நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஒருவனை தொட்டால் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல சூலூர்ல ஒருத்தனை தொட்டான்னு சொன்னா, சென்னையில இருந்து கன்னியாகுமரியில இருந்து நம்ம 10 ரூபாய் இயக்கத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களும் பாதுகாப்பு நிற்பான் நின்றுக்கும். ஒரு ஆளை யாரும் தொட முடியாது. ஆனால் அந்த ஒரு சிரமத்தை நாம ஏன் கொடுப்பானே? நம்ம வேலைக்கு நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு, அதுகளை பார்த்துக்கலாம். தயவு செய்து இந்த படிவம் கையெழுத்து போட அதை மட்டும் கை வைக்குங்க. 1 இருக்கு. அப்ப நான் 10 எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். 2 3 இதுலயும் கொடுத்துருங்க, அந்த நோட்லயும் போட்டுருங்க. மத்தியானம் லஞ்சுக்கு பிறகு கையில கொடுத்துட்டு அப்புறம் போங்க. சரியா? புதுசா கொஞ்சம் அறிமுகப்படுத்தீங்க. நான் திருவண்ணாமலை மாவட்டம் காட்பாடி கண்ணமாவிலிருந்து வரேன். சாரோட சென்னிமலை மீட்டிங் ஏற்கனவே நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். சாரோட மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கிறேன். நேற்று புதுச்சேரி வரணும்னு நினைச்சேன், முடியல. நானும் RTI ஆர்வலர் தான். நானும் அந்த 10 ரூபாய் இயக்கத்தில் மெம்பர் ஆகணும். அதுக்கு சாரோட ஒத்துழைப்பு வேணும். நன்றி, வணக்கம்.
நான் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுக்கா படவேட்டில இருந்து கேசவபுரத்துல வரேன். பேரு ஜோதி கார்த்திகேயன். அண்ணன் கூப்பிட்டாருக்காக அவருடைய கூட வந்திருக்கேன். இன்னைக்குதான் முதல் முறையா நான் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கிறேன். போலூர். ஆமா ஐயா, இவர் வேலூர் மாவட்டத்துக்கு வந்திருக்காருங்க. அவருக்கு வந்து பொறுப்பு கேட்கிறாரு. பிளஸ் வந்து அங்க மாவட்டத்துல வந்து ஒரு கூட்டம் நடக்குதுன்னு ஒரு பிரியப்படுறாருங்க. திருவண்ணாமலை போலூர்ல திருவண்ணாமலை ஆரணி தாலுகா யூனியன் இதுங்க. பிடிஓ இல்ல பிடிஓஸ் யூனியன் ஆபீஸ் ஆரணிங்களா போலூருங்களா? ஐயா என்ன படிச்சிருக்கீங்க? புரியல. அதிகமா படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு பொறுப்பு கிடையாது. 10ஆம் கிளாஸ் படிச்சு கீழே படிச்சிருந்தா பொறுப்பு உண்டு, மாவட்ட பொறுப்பா உண்டு. 10வது கீழே படிச்சிருந்தா மாவட்ட பொறுப்பா உண்டு. 5வது கீழே படிச்சிருந்தா மாநில பொறுப்பா உண்டு. நீங்க பிஎட் படிச்சிருக்கீங்க, அதனால இந்த நிமிஷத்துல ஒன்றிய செயலர். உங்க பிடி ஆஃபீஸ் மட்டும் எதுவும் கண்டுபிடிச்சு சொல்லுவீங்க, அந்த ஒன்றியத்தில் நீங்க ஒன்றிய செயலர். உங்களுக்கு வேலை என்னன்னா, முதல்ல பொழப்ப பார்க்கணும், பொண்டாட்டி பிள்ளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும். உங்களுக்கு வேலை என்ன? பத்திரிகையத்துல உங்களுக்கு வேலை என்ன? ஒன்றிய செயலர் பொறுப்பு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேலை? முதல்ல பொழப்ப பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கணும். ஓய்வு நேரத்துல மட்டும்தான் பொது வேலையை செய்யணும். அந்த பொது வேலையை எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து பண்ணணும். 100 ரூபாய் செலவு பண்ணாலும் அந்த செலவு நீங்க ஒருத்தர் பண்ணக்கூடாது, 4 பேர் பகிர்ந்து பண்ணணும். இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும், ஒருத்தர் செலவு பண்ணாம செலவுகளை எல்லாரும் பகிர்ந்து பண்ணணும். நன்றி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உட்காருங்க. அப்புறம் பத்திரிகை பொறுத்தவரையில் பொறுப்புகள் எடுத்துக்கலாம், நாங்க கொடுக்க மாட்டோம், எடுத்துக்கலாம். பத்திரிகை பொறுத்தவரையில் பொறுப்புகள் நாங்க தர மாட்டோம், நீங்க எடுத்துக்கலாம். இந்த இயக்கத்துக்கான தலைவர்கள் நீங்க யாராவது மெம்பரா ஃபாலோ பண்றோம், உறுப்பினராக மட்டும் இருந்துகிறோம் சொன்னா அவங்களுக்கு பத்திரிகைல இடம் இல்லை. ஆன்லைன்ல போய் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல பதிவு போட்டீங்கன்னா உங்களுக்கு படிவம் தருவோம். உறுப்பினர் கார்டு வாங்கிக்கலாம், 500 ரூபாய் கட்டி உறுப்பினர் கார்டு வாங்கிக்கலாம். இயக்கத்துக்கு நீங்க சொல்லிக்கலாம். உங்களுக்கு எந்த உதவியும் நாங்க செய்ய மாட்டோம். பொறுப்பு எடுத்துக்கணும். பொறுப்பு நிபந்தனை சொன்னேன், கவனிச்சீங்கல்ல? பொறுப்பு என்ன நிபந்தனை சொன்னேங்க? என்னங்க? முதல்ல நான் பச்சையா சொன்னேன், முதல்ல பொண்டாட்டி பிள்ளைய பாரு, குடும்பத்தை பாரு, பொழப்ப பாரு. அதுக்கு பின்னாடி கிடைக்கிற ஓய்வு நேரத்துல பொது வேலை செய்யணும், விடாம செய்யணும், தொடர்ந்து செய்யணும், எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து பண்ணணும். விடாம செய்யணும், தொடர்ந்து பண்ணணும், எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து பண்ணணும். செலவுகள் பெருசா பண்ணக்கூடாது, சின்ன செலவையும் பகிர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இந்த நிபந்தனை மீறாம இருக்கிறதையும் 10 ரூபாய்க்குல ஏதோ ஒரு பொருட்கள் இருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு பொருட்கள் இருந்துகிட்டே இருப்பீங்க. தீபாவளி இன்னைக்கு பட்டாசு வெடிப்பேன், தகவல் சட்டம் நல்ல சட்டம் சொல்லி ஒரு போட்டோ போட்டு வீடியோ போட்டு பட்டாசு வெடிப்பேன், எனக்கு மாநில பொறுப்பு கொடுங்கன்னு சொன்னா அவருக்கு 10 ரூபாய்க்குள்ள பொறுப்பு உண்டு, மாநில பொறுப்பாக உண்டு. தீபாவளிக்கு ஒரு கொள்ளு பட்டாசு வாங்கி தகவல் சட்டம் நல்ல சட்டம், என்ன சட்டம்? தகவல் சட்டம் நல்ல சட்டம். நான் இந்திய குடிமகன், நான் முதலாளி, நான் உரிமையை கேட்பேன், தகவல் சட்டத்தை பயன்படுத்துவேன்னு சொல்லிட்டு அடுத்த தீபாவளி வரையும் போய் பொழப்பாகட்டும், குடும்பத்தை பார்க்கட்டும், வேலையை பார்க்கட்டும். அடுத்த தீபாவளி மறுபடியும் ஒரு கொள்ளு பட்டாசு வாங்கி தகவல் சட்டம் நல்ல சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொண்டாடி இப்படி பார்த்து குடும்பத்தை பார்க்கட்டும், அவருக்கு மாநில பொறுப்பே தருவோம். இவரால சமுதாயத்துல நஷ்டம் வருமா? வரவே வராது. ஏன்னா இவருக்கு எந்த வேலையும் செய்யல, ஆனா ஒரு நல்ல காரியம் பண்றாரு. தகவல் சட்டம் ஒரு சட்டம் இருக்கு, அது நல்ல சட்டம் அப்படின்னு அவருடைய சொந்தக்கார நண்பர்களுக்கு சமூக ஊடகங்கள் மூலமா சொல்லியிருக்காரு. ஒரு 100 பேருக்கு பேசி கிடைக்கும்ல. இதனால இவர்களுக்கு பொறுப்பு தரத்துக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். உறுப்பினராக மட்டும் தொடரும் சார் 10 ரூபாய்க்குல அப்படின்னு சொன்னா அவங்க நான் விரும்புறதில்ல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிராமத்துல, நம்ம ஊர்ல, நம்ம பக்கத்துல நம்ம சொந்தக்கார பையன் ஒருத்தன் தர்வலையா சுத்திட்டு இருக்கான், பொறுப்பு இல்லாம, வேலை வெட்டிக்கு போகாம பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கான். நம்ம சொந்தக்கார பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போமா? என்னங்க, பொறுப்பட்ட பையனுக்கு பொண்ணு தரமான்னு சொல்லி கொடுங்கல்ல. நம்ம சொந்தக்கார பையன், நமக்கு வேண்டிய பையன், வேலை வெட்டி இல்லாம இருக்கிறான். அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவோம்? இவனுக்கு ஒரு கால் கட்டு போடுங்க, பொறுப்பா இருப்பான். ஒரு கால் கட்டு போடுங்க, பொறுப்பா இருப்பான், வேலை வெட்டிக்கு போவான்னு சொல்லுவோம். இப்ப சொல்லுங்க, பொறுப்பட்ட பிள்ளைக்கு பொண்ணு தருவோமா? தரமாட்டோம். நம்ம புள்ள, நம்ம பையன், சொந்தக்கார பையன் வேண்டிய பெயரா போயிட்டா கல்யாணம் பண்ணி வைப்போம். அதே மாதிரிதான் உங்க நிலைமையும். 10 ரூபாய்க்கோட இணையணும்னா பொறுப்பு எடுத்துக்கங்க. என்ன வேலை? குடும்பத்தை பார்க்கணும், புள்ளக்குட்டி பார்க்கணும், பொழப்ப பார்க்கணும், ஓய்வு நேரத்துல பொது வேலை செய்யணும், விடாம தொடர்ந்து செய்யணும். ஓய்வு நேரத்துல செலவு குறைவா பண்ணும், கஞ்சத்தனமா பண்ணும், அதையும் மகன் கூட பகிர்ந்து பண்ணும். இதுதான் பொறுப்புக்கான நிபந்தனை. 10 ரூபாய் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலையும் 10 ரூபாய் இயக்கம் அரசியல் கட்சியா மாறாது.
மாறவே மாறாது. பத்திரிகையை பொறுத்தவரை ஜாதி, மதம், இனம், மொழி இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளார எந்த அமைப்புக்கும் ஆதரவா செயல்படாது, எதிராக செயல்படாது. ஆதரவாகவும் செயல்படாது, எதிராகவும் செயல்படாது. சாதிங்கிற சனிய வேணும்னு நினைச்சீங்கன்னா வச்சுக்கீங்க. அந்த சாதி வேணாங்க, அது சனிங்க ஒழிச்சு போடாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் ஆட்சியை பயன்படுத்துங்க. நாங்க சொல்லிக் கொடுக்குறோம். சாதியை வளர்த்ததுக்கும் ஆட்சியை நாங்க சொல்லிக் கொடுக்குறோம். சாதியை ஒழிக்கிறதுக்கும் ஆட்சியை சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி சின்ன கேள்வி, எல்லாம் செருப்பு போடுவீங்களா, ஷூ போடுவீங்கல்ல, கோயிலுக்குள்ள போக்குள்ள இந்த செருப்பு என்ன பண்ணுவீங்க? கழட்டி வெளியிட்டு போறீங்க. ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் போட்டு வாங்கின செருப்பு, அது என்ன பண்ணுவீங்க? வெளியில விட்டு போவீங்க. தங்கத்துல செஞ்ச ஒரு 10 லட்ச ரூபாய் செருப்பு, அந்த செருப்பை கோயிலுக்குள்ள போக்குள்ள என்ன பண்ணுவீங்க? எங்க எங்க கொண்டு போவீங்க? மறைச்சு கொண்டு போயிருவீங்க. தங்கத்துல செஞ்ச செருப்பை மறைச்சுதான் எடுத்துட்டு போவீங்க, வெளியே எடுத்துட்டு போக மாட்டீங்க. கோயிலுக்குள்ள கொண்டு போக மாட்டீங்க. அல்லது பத்திரமா வெளியே வச்சுட்டு போயிருவீங்க. ஆமா, யார்கிட்டயா பத்திரமா கொடுத்துட்டு கோயிலுக்குள்ள போக போட்டு போக மாட்டீங்க. அதே மாதிரிதான் பத்திரிகையம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சாதி, மதம், அரசியல், இனம் இது எல்லாத்தையும் உங்க கூட பிறந்திருக்கு, உங்க கூட இருக்கு, உங்களை விட்டு பிரிக்கவே முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால வச்சுக்கீங்க. பத்திரிகையத்துக்கு வரக்குள்ள அப்படியே வெளியே கழட்டி விட்டுவாங்க, போக்குள்ள அந்த சனியை நல்லா போட்டுவாங்க. இங்க வரக்குள்ள இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் என்னுடைய மாமச்சனை, என்னுடைய சொந்தக்காரன், என் பங்காளி, எங்க அண்ணன், மாமன், சித்தப்பன், பெரியப்பன், அந்த உணர்வோட இங்க இருங்க. வெளியே போக்குள்ள தகவல் சட்டத்தை போய் பயன்படுத்துங்க. யாருக்கு வேணாலும் சொல்லிக் கொடுங்க. தயவு செஞ்சு கொள்ளைக்காரனுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துறாதீங்க, திருட்டு பசங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துறாதீங்க. சகோதரிகள் கொஞ்சம் காதம் முடிங்க ஒரு நிமிஷத்துக்கு. பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவா ஒரு செய்தி சொல்றோம். ஆர்டிஐ போட்டு பணம் வசூல் பண்ணதுக்கு பேரு, ஆர்டிஐ போட்டு சம்பாதிக்கிறதுக்கு பேரு விபச்சாரம். பெட்சன் போட்டு காசு வாங்கிறதுக்கு பேரு அவசாரித்தனம். இந்த மாதிரி ஆட்கள் யாரும் பத்திரிகைக்குள்ள வரக்கூடாது. பத்திரிகையுடைய பயிற்சிக்கு வந்துடக்கூடாது. என் யூடியூப் சேனல் கூட பார்க்க கூடாது, என் சோசியல் மீடியா கூட பார்க்க கூடாது. வழக்கமா ஒரு வார்த்தை சொல்லுவேன். என்னுடைய சகோதரி மேட்டூர்ல இருந்து ஒரு வழக்கினர் வந்து தயவு செஞ்சு வார்த்தை வேணாம்னு சொன்னாங்க, அதனால சொல்ல. அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை போட்டு பணம் வசூல் பண்ற பட்டியலில் நாங்க சொல்ற செய்தி, பொண்டாட்டிகளை கூப்பிட்டு ரோட்ல கூட நீங்கடா அந்த வேலை கூட பண்ணுடா, ஆர்டிஐ போடாதீங்களான்னு சொல்றோம், பிரச்சனை போடாதீங்களான்னு சொல்றோம். ஏன்னா இங்க ஒரு சில முகங்கள்லாம் பார்க்கல என்னோட வயிறு தான் இருக்குது. இந்த சமூகத்தை மாத்தணும், இந்த நாட்டை மாத்தணும், இந்த நாட்டை திருத்தணும், மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஆர்டிஐ போடுறாங்க, கோரிக்கை மனு கொடுக்குறாங்க. இவங்க அரசாங்கத்துக்குள்ள போக்குள்ள அங்க இருந்து அதிகாரி சொல்றான், ஆமா இப்பதான் ஒருத்தன் ஆர்டிஐ போட்டு வந்தான், என்கிட்ட வாங்கிட்டு போனான், என்கிட்ட கவர் வாங்கிட்டு போனான். கேட்கறமில்ல, காதல வாங்குறமில்ல. இந்த வார்த்தைகள் கேட்கின்ற பொழுது எங்களை போன்றவர்களுக்கு சுருக்குது. நான் இந்த ஆஃபீஸுக்கு போறதில்லை, அதனால காதல விளையாடுறதில்லை. அங்க கூட நண்பர்கள் சொல்றாங்க, நீங்களாம் ஆர்டிஐ போய் கிராம பயிற்சி கொடுக்குறீங்க, ஞாயிற்றுக்கிழமான எங்கேயோ ஊர்ல போய் பயிற்சி கொடுக்குறீங்க, ஆனா எங்க கிட்ட ஆர்டிஐ போட்டு வரவங்களாம் வேற மாதிரியே வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஆட்கள் நிறைய இருக்காங்க. கோவை, திருப்பூரை பொறுத்தவரை கொஞ்சம் பயமாவே இருக்கு. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இது டாலர் சிட்டி. திருப்பூர், கோவையெல்லாம் பணம் பொருளக்கூடிய, வெளிநாட்டு பணம் பொருளக்கூடிய, பொருளாதாரம் அதிகமாக இருக்கக்கூடிய, பொருளாதாரம் புழங்கக்கூடிய, உழைக்கும் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காஸ்ட்லியான ஊர். இங்க எங்களுக்கு என்ன பயம்னா, யாரை நம்புறதுன்னு எங்களுக்கு தெரியல. உங்க மேல எனக்கு உயர்வான நம்பிக்கைகள் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் தயக்கம் இருக்கின்றது. பத்திரிகைக்கு மேல உங்களுக்கு தயக்கம் இருக்கிற மாதிரி. பத்திரிகைகிட்ட ஆரம்பிச்சவ நீங்க எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா பாத்தீங்க. புதுசா வந்திருக்காங்க, ஏதோ 10 பைசா வைக்கணும், 10 பைசா வைக்கணும், புதுசா வந்திருக்காங்க, பேச்செல்லாம் நல்லா தான் பேசுறாங்க. ஏற்கனவே வந்தவனா காணாம போயிட்டான், நீ எவ்வளவு நாளைக்கு நிப்ப பாப்போம், உங்க கூட உங்க இயக்கம் உங்க ஆளுங்களை எவ்வளவு நாளைக்கு நிப்பாங்க பாக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க. ஒரு எம்பி எலெக்ஷன் வந்துச்சு, ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் வந்துச்சு, நாங்க யாரையும் ஆதரிச்சோமா, யாரையும் எதிர்த்தோமா? மிக தெளிவா சொல்றோம், நல்வினி சார் எந்த கட்சியும் ஆதரிக்க மாட்டோம், அடுத்து நல்வினி சார் வாழ்நாளையும் எலெக்ஷன் நிக்க மாட்டோம். ஆனால் 10 ரூபாய் இயக்கம் எம்பி எலெக்ஷன்ல, எம்எல்ஏ எலெக்ஷன்ல யாரையும் ஆதரிக்காது, யாரையும் எதிர்க்காது. உங்களெல்லாம் ஓட்டு போடுங்க, நேர்மையா ஓட்டு போடுன்னு சொல்லும், தேர்தலுக்கான பிரச்சாரத்தை செய்வோம். பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்துச்சுன்னா உங்களை எல்லாம் கட்டாயம் எலெக்ஷன் நிக்க சொல்லுவோம். ஏன்னா உங்க ஊர் நீங்க தலைவன் ஆகணும். கேள்வி கேட்டுட்டு மட்டும் பத்தாது, அதிகாரத்துல போய் உட்காரணும், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய உள்ளாட்சி அதிகாரத்துல போய் உட்காரணும். அதனாலதான் 10 ரூபாய் இயக்கம் மிகப்பெரிய விஷயத்தை சொல்லுது, ஊழலற்ற உள்ளாட்சி. ஊழலற்ற உள்ளாட்சி உருவாக்கணும் எப்படி? ஆர்டிஐ போட்டு பெர்சன் போராட்டம் பண்ணா மட்டும் உள்ளாட்சி ஊழல் ஒழிச்ச முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியவே முடியாது. அந்த இடத்துல நீங்க போய் நேர்மையான மனிதர்கள் போய் உட்கார்ந்து நிர்வாகத்தை செய்யணும்.
நல்ல மக்களுக்காக போராடி இருக்கிறேன், மிகப்பெரிய அளவு சமூக அளவு மக்கள் என்னை மதிக்கிறாங்க, நான் தேர்தல் நிக்கிறேன், ஜெயிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா ஜெயிக்க முடியாது. சத்தியமா ஜெயிக்க முடியாது, முடியவே முடியாது. நீ ஓட்டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க காசு பஞ்சாயத்து எலெக்ஷன்ல கடைசியா என்னங்க 2000 300 உங்க கம்மினே. பஞ்சாயத்து எலெக்ஷன்ல வார்டு மெம்பருக்கு 300 ரூபாய், தலைவருக்கு கவுன்சிலருக்கு 2000 ரூபாய், 2000 வரைக்கும் போயிருக்கு. தலைவருக்கு 2000, கவுன்சிலருக்கு 5000, கவுன்சிலருக்கு 50,000, கவுன்சிலருக்கு முனிசிபாலிட்டி நீங்க தான் பாவப்பட்டவங்க, ஒரு ஓட்டு தான் உங்களுக்கு. அவருக்கு ஒரு ஓட்டு தான், எனக்கு ஒரு ஓட்டு தான். தலைவர் உங்களுக்கு இல்லனே, போடுற உரிமை ஒரு ஓட்டு தானே. பஞ்சாயத்து 4 ஓட்டு இருக்குல்ல, 4 வசூல் இருக்குல்ல. பஞ்சாயத்து வார்டு மெம்பருக்கு ஒரு வசூல், தலைவருக்கு ஒரு வசூல், 5000க்கு ஒரு வசூல், 50,000க்கு ஒரு வசூல் வச்சிருக்காங்க பாருங்க. 5000, 50,000. இந்த போட்டியில நேர்மையாளரான நீங்க காசு சொல்ற நீங்க போய் களத்துல ஜெயிக்க முடியுமா? முடியவே முடியாது, வாய்ப்பு இல்ல. முடியும், முடியும். நாம காசு கொடுக்க மாட்டோம், கொடுக்கறது நம்ம கிட்ட இல்ல. கொடுக்க மாட்டோம், கொடுக்கறது இல்ல. இருந்தாலும் கொடுக்க மாட்டோம், எங்கிட்ட இருந்தாலும் கொடுக்க மாட்டோம். கேள்வி ஒண்ணே ஒண்ணு, 20 லட்சம் ரூபாய் பஞ்சாயத்து தலைவர் செலவு பண்றாரு. பஞ்சாயத்து தலைவர் சம்பளம் எவ்வளவு? சம்பளம் இருக்குங்க 2400 ரூபாங்க. ஊராட்சியுடைய செயல் அலுவலர் பஞ்சாயத்து தலைவர் நம்ம எலெக்ஷன் ஓட்டு கொடுத்து வந்துருக்கோம்ல, தலைவரா ஒரு பதவி பிரமாணம் எடுத்துக்கல. ஊராட்சி செயல் அலுவலர் எக்ஸிகூட்டிவ் ஆபீஸ்க்கு பதவி எடுத்தார். எக்ஸ் ஆபீஸ் பதவி அடிப்படை ஒரு பதவி. அந்த பதவிக்கு 2000 ரூபாய் சம்பளம், மாசம் 2000 ரூபாய் சம்பளம். எவ்வளவு? 2000. அப்பதான் 400 ரூபாய் படிக்காசு. படிக்காசு கூட்டத்தில் அமர்வு படி. கூட்டத்தில் தலைவர் அவங்க வந்து கூட்டத்தை நடத்துறாருல, அதுக்காக அவருக்கு 200 ரூபாய் ஒரு கூட்டத்துக்கு. எத்தனை கூட்டம் நடத்தினாலும் மாசத்துல 2 கூட்டத்துக்கு ஒரு 200, 400 ரூபாய் இருக்கலாம். 2500 ரூபாய் மாசம் சம்பளம் தரம் இல்ல. ஒரு சின்ன கணக்குங்க, நம்ம ஊர்ல பொட்டி கடை மளிகை கடை வைக்கிறார், 20 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு கடை வைக்கிறாரு. அவர் மாசம் எவ்வளவு வருமானம் எதிர்பார்ப்பார்? ஒரு கடை வைக்கிறார், பொட்டி கடை, ஒரு ஜெராக்ஸ் வைக்கிறாரு, ஒரு சின்ன கடை வைக்கிறாரு. 20 லட்சம் முதலீடு பண்ணா ஒரு மாசம் எவ்வளவு வருமானத்தை எதிர்பார்ப்பார்? 1 ரூபாய் வட்டி எதிர்பார்ப்பார், 20,000 எதிர்பார்ப்பார். என்னுடைய கேள்வி, 20 லட்சம் ரூபாய் பஞ்சாயத்துல செலவு பண்ணிட்டாரு, 2400 ரூபாய் சம்பளம். எந்த இழிச்ச வாங்கினாச்சும் 2400 ரூபாய் வருமானத்துக்கு 20 லட்சம் செலவு பண்ணுவானா? முதலீடு போடுவானா? மளிகை கடை பொட்டி கடை வச்சு அந்த 20 லட்சத்துக்கு திரும்பி எடுக்க முடியும். பஞ்சாயத்து தலைவர் போய் போட்ட 20 லட்சத்தை ஒட்டுகையா பேச்சு எடுக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆனா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன செய்யணும்னா, அவனை போய் காசு கொடுக்காதான்னு தடுக்காதீங்க. தேர்தலில் ஓட்டுக்கு காசு கொடுக்கல தடுத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் கோவப்படுவான். கொள்ளை அடிச்ச காசு ஒன்று எங்க எடுத்தோம்? இந்த சமூக பெர்சன் பார்ட்டி இந்த ஏழடச்சனி நம்ம கிட்டே வாழ்த்துற முடியுது. நமக்கு வந்த வருமானத்துக்கு இருக்குது. என் வீட்டுல 5 ஓட்டு 5 2 10,000 ரூபாய் வந்த காசை இந்த முடிவசம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு நம்ம மேல கோச்சிக்குவாங்க. விடுங்க, நல்லா கொடுக்கட்டும், நல்லா கொடுக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணிட்டோம். தேர்தல் முடிஞ்ச பின்னாடி இப்ப நார்மல் டைம். இப்ப என்ன பண்றீங்க? பஞ்சாயத்து தலைவரை சம்பாதிக்கலாம் பண்ணுங்க. பெருசா கொலை விடா பஞ்சாயத்து தலைவர், ஊராட்சி தலைவர், உள்ளாட்சி நிர்வாகம் பெருசா கொலை விடா. வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஒரு ஆட்டையை பொறுத்து விட்டுருங்க. பஞ்சாயத்து தலைவர் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க விட்டுடுங்க. அதுக்கு மேல சம்பாதிக்கலாம் தடுத்துருங்க. அதுக்கு என்ன வழின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாயத்து எல்லா ரெக்கார்டையும் எடுங்க. பஞ்சாயத்தினுடைய வரவு செலவு நெட்ல இருக்கு, போனீங்கன்னா எடுத்துடலாம். 100 நாள் வேலை தொடர்பான விஷயம் நெட்ல போனா எடுத்துடலாம். அது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்க. இதெல்லாம் ஆர்டில போட்டு வாங்கிக்கிங்க. இதை எடுத்து பாத்தீங்கன்னா ரோடு போடுறதா கணக்கு காட்டியிருப்பாங்க, ரோடு ரிப்பேர் பண்ணதா கணக்கு காட்டியிருப்பாங்க, பைப் லைன் போடுறதா கணக்கு காட்டியிருப்பாங்க, பைப் லைன் ரிப்பேர் பண்ணதா கணக்கு காட்டியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பைப் லைன் ரிப்பேர் பண்ணது உங்க தெருவில், உங்க தெரு பேர் என்ன? உங்களுக்கு ராயர்பாளையம் தெரு பேர் மாரியம்மன் கோயில் தெரு. உங்க பேருங்க? சுரேஷ்குமார். வந்து உட்காருங்க. ராயர்பாளையம் ஊராட்சியில மாரியம்மன் கோயில் தெருவில் பைப் லைன் ஒண்ணு போட்டிருக்காங்க. அது ரிப்பேர் பண்ணிருக்காங்க. பைப் லைன் உடஞ்சி போச்சு, ரிப்பேர் பண்ணிருக்காங்க. பைப் லைன் உடஞ்சி போய் மண்ணை தோண்டி ரிப்பேர் பண்ண எவ்வளவு செலவாகுங்க? 2000 ரூபாய். கொஞ்சம் அதிகமா வச்சுக்கலாம், ஒரு 10,000 செலவாகுதுன்னு வச்சுங்களேன். வச்சுக்கலானே, கொஞ்சம் அதிகமா செலவாகுது. 2 மணி நேரத்துல உடஞ்சி போச்சுன்னு வச்சுங்களேன். மாரியம்மன் கோயில் தெருவில் 2 மணி நேரத்துல உடஞ்சி போச்சு, பைப் லைன் ரிப்பேர் பண்றான்னு வச்சுக்கலாம், 10,000 செலவாகுது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பைப் லைன் ரிப்பேர் பண்ணிருக்காங்க, 4 இடத்துல குடிக்க வேண்டியிருக்காங்க, 10,000 செலவு பண்ணிருக்காங்க, பஞ்சாயத்துல கணக்கு காட்டியிருக்காரு, நியாயம் சரியானது அப்படின்னு நினைக்கிறாரு. இதை ஏத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாருல. நான் சொல்றேன், அதுல கொஞ்சம் சந்தேகப்படுங்க. அதுல கொஞ்சம் சந்தேகப்படுங்க. சட்டம் என்ன சொல்லுது, நிர்வாக முறை என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஊராட்சியில பைப் லைன் ரிப்பேர் பண்ணணும்னா அந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடி பைப் லைன் உடஞ்சி தண்ணி வெளியே போகுதுன்னு வச்சுங்களேன், ஆனா கவர்மெண்ட் மாட்டார்ல, என்ன பண்ணுவாரு? சமூக என்ன பண்ணுவாரு? கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. புகார் பதிவேட்டில்
ஊராட்சி செயலாளர் புகாரை பதிவு செய்ய வேண்டும். வார்டு மெம்பரை, தலைவரை, ஊர்ல பொதுமக்கள் யாரா போன் பண்ணி சொன்னாங்க, அல்லது ஊராட்சி செயலாளர் கண்ணில் பார்த்தாரு, முதல்ல என்ன பண்ணும்னா மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல பைப் லைன் உடஞ்சி போச்சு, செல்வகுமார் தகவல் சொன்னான்னு புகார் பதிவேட்டுல புகார் பதிவை செய்ய வேண்டும். முதல்ல புகார் பதிவேட்டுல பதிவு செய்யணும். செஞ்சுட்டு அடுத்து என்ன பண்ணும்னா தலைவர் ஊராட்சியுடைய செயல் அலுவலர், என்ன அலுவலர், பஞ்சாயத்து வந்து அவரு தலைவர் மட்டும் கிடையாது, தலைவர்க்கம் செயல் அலுவலர், தலைவராகவும் ஊராட்சியுடைய செயல் அலுவலராகவும் இருக்கின்றார். தலைவருக்கு 400 ரூபாய் காசு வாங்குறாரு மாசம். தலைவரா கொடுக்கிற காலத்துக்கு 2 கொடுத்து 200 400 ரூபாய் வாங்குறாரு. செயல் அலுவலருக்கான சம்பளம் 2000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணும்னா ஊராட்சி செயல் அலுவலர் பைப்ல புகார் பதிவுல பதிவு பண்ண பிறகு கான்ட்ராக்டரை கூப்பிட்டு, ஒப்பந்ததாரரை கூப்பிட்டு, இந்த பைப் லைன் ரிப்பேர் பண்றது எவ்வளவு செலவாகும் அவர் சொல்லுவார். அண்ணே உனக்கு கொடுத்தது அவனுக்கு கொடுத்தது எல்லாம் சேர்த்து 10,000 ஆகுனே. உண்மையிலே செஞ்சா 2000 தான் ஆகுனே. ஒரிஜினலா செஞ்சா 2000 தான், உனக்கு தரணும்னு அவனுக்கு தரணும், அப்புறம் அவனுக்கு தரணும் இவனுக்கு தரணும்னு எல்லாம் கொடுத்து 10 கூட்டி வச்சு பார்த்தா 10 ரூபானே அப்படிம்பாரு. 5000 ரூபாய் செலவா இருந்தா இவங்களே வந்து செஞ்சு காசை கொடுத்துட்டு பில் எடுத்துக்கிட்டு பண்ணிக்கலாம். 5000க்கு மேல போச்சுன்னா தொழில்நுட்ப அனுமதி பெற வேண்டும். என்ஜினியரை கூப்பிட்டு, ஓவர்சீரை கூப்பிட்டு அவர்கிட்ட காட்டி தொழில்நுட்ப அனுமதி பெற வேண்டும். பிடிஓ சார் ரைட்டுங்களா? இல்ல ஓய்வு பெற்ற பிடிஓ பக்கத்துல உட்காந்துருக்கா, நான் ஏதாவது தப்பா சொல்லிடக்கூடாது, இல்ல ஏதாவது தப்பா சொல்லி திருத்திட்டு இருக்கேன். கான்ட்ராக்டரை கூப்பிட்டு எவ்வளவு செலவுன்னு கேட்டாச்சு. செலவு கொஞ்சம் அதிகமாகனா தொழில்நுட்ப அனுமதி பெறுவதற்கு அவர்கிட்ட அனுமதி வாங்கியாச்சு. வாங்கின பிறகு ஒரு 10,000 செலவாகுது அப்படின்னா கான்ட்ராக்டர் வேலையை கொடுத்தாச்சு. கான்ட்ராக்டர் வந்து குடியை பிரிச்சார், பைப்பு மாத்தினாரா, காசு வாங்கிட்டு போயிட்டாரா. ரெக்கார்ட்ல என்ன செய்யணும்னா பதிவேடு என்ன செய்யணும்னா, இப்ப பைப் லைன் மாத்தி பைப்பு பொறிக்கணும்ல, பேச்சு பிறகு ஏற்கனவே உள்ள இருக்கிற பைப்பு எடுத்துணும்ல, வெட்டி எடுத்துட்டு புதுசா பைப் போடணும்ல. புதுசா பைப்பு அந்த இடத்துல ஒரு 100 மீட்டர் பைப் போட வேண்டியிருக்குன்னு வச்சுக்கேன். வேலையை ஆரம்பிச்ச பிறகு 200 மீட்டர் தேவைப்படுச்சுன்னா புதுசா போய் வருமா வாங்கிட்டு வர முடியாதுல. அதனால பைப் வாங்கக்குள்ள ஒரு 1000 மீட்டர் வாங்குவாங்க. எவ்வளவு? இந்த பைப்பை சொத்துக்கள் பதிவேட்டில் வரவு வைக்க வேண்டும். எங்க ஊராட்சி சொத்து வருது, என்ன வருது, பைப்பு 1000 அடி பைப் வாங்கிட்டு வந்துக்கிறோம். அந்த பைப்பை சொத்துக்கள் பதிவேட்டுல பதிவு செய்யணும். 100 அடி பைப் தேவைப்படுது வேலை செய்யறதுக்கு. அந்த 100 அடி கட் பண்ணி எடுத்துட்டு சொத்துக்கள் பதிவேட்டுல 100 அடி குறைக்கணும். குறைச்சிட்டு பைப் வேலையை செய்யணும். 900 அடி சொத்து இருக்கு, பைப்பு 100 அடி மண்ணுக்குள்ளார சொத்து இருக்கு. மண்ணுக்குள்ளார சொத்து இருக்கு. 1000 அடி பைப் வாங்கணும், 900 அடி ஆபீஸ்ல வச்சிருக்கிறோம், 100 அடியை மண்ணுக்குள்ளார போட்டுவோம். இது நம்ம சொத்து. இதை பதிவேட்டுல குறைக்கணும். ஏற்கனவே பைப் உடஞ்சு போயிருக்குல்ல, அதை மண்ணில் பிரிச்சு வெளியே இருக்கிறோம்ல, அது இரும்பு பைப்னா வேல்யூ தானே, பிளாஸ்டிக் பைப்னா இடைக்கு போடலாம்ல, அதை காயலாங்கடை லிஸ்ட்ல வைக்கணும். அது தமிழ் என்னங்க காயலாங்கடை பட்டியலுக்கு? ஸ்கிராப் தமிழ்ல ஏதோ ஒரு பதிவேடு அதுல வர வைக்கணும். கழிவுகள் பதிவேடு, கழிவுகள் பதிவேடு நல்ல தமிழ் வார்த்தை. கழிவு காண்டம் லிஸ்ட் நல்லா பேசுனேன் ஏனே. ஆமா இவர் அங்கேயே இருக்காருங்க, வந்துடலாம். கழிவுகள் பதிவேட்டுல வர வச்சிடணும். வர வச்சுட்டு அப்படியே விடக்கூடாது, அதை பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல வச்சு ஏலம் விடணும். ஏலம் விட்டு வந்த காசை ஊராட்சி நிலை கணக்குல வரவு வைக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு பட்டியல் தயார் செய்ய வேண்டும். பட்டியல்னா பில்லு போடணும். பில்லு போட்டு இந்த பணத்தை வங்கி கணக்கு மூலமாக ஒப்பந்ததாரர் கொடுக்கணும். முடிச்ச பிறகு இதை ஒரு ஃபைல் போட்டு புகார் பதிவேட்டில் ஆரம்பிச்சு காசு கொடுத்த வரைக்கும் போட்டு, இடையில இது அவசரமான இல்லை, பைப் லைன் உடஞ்சி போகுது இல்ல, ஊராட்சி மன்ற உறுப்பினர் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு பேசுற அளவுக்கு நேரம் கிடையாது. எனக்கு தண்ணி பிரச்சனை. என்ன பிரச்சனை? அந்த தண்ணி பிரச்சனை இல்ல, குடிக்க தண்ணி பிரச்சனை. அதனால வேகமா வேலையை ஆரம்பிச்சு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு பஞ்சாயத்துல ஒரு தீர்மானம் போடணும். இந்த மாதிரி பைப் லைன் உடஞ்சி போச்சு, அது அவசரம்னால தலைவரை இந்த வேலையை கான்ட்ராக்டரை கூப்பிட்டு வேலையை செஞ்சுட்டு அந்த வேலையை செஞ்சு 10,000 பணம் கொடுத்து அதுக்கு அனுமதி தரோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போட்டு இந்த ஃபைல வச்சு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடணும். ஃபைலை க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு சின்னோண்டு பைப் லைன் உடஞ்சி 10,000 ரூபாய் செலவுக்கு எத்தனை ஃபைல் எழுதணும்? எத்தனை ஃபைல் எழுதணும்? புகார் பதிவேடு, சொத்துக்கள் பதிவேடு, கழிவு பதிவேடு, ஏலம் விட்ட பதிவேடு, பில்லு புக்கு, செக் புக்கு, தீர்மான புக்கு வருதுங்களா? பாதி நான் விட்டுட்டேன். இதெல்லாம் இருந்தா அந்த வேலை மிகச்சரியாக நடந்திருக்குன்னு அர்த்தம். இதுல 4 இல்லை அப்படின்னா அந்த வேலை மிக சரியா நடக்கல, சட்ட மீறல் இருக்குன்னு அர்த்தம். இந்த காசை ஊராட்சி மன்ற தலைவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டு தான் வெளியே போயாகணும். ரெக்கார்டு சரியா இல்லைன்னா ஸ்பெஷல் ஆடிட் வரக்குள்ள ஆடிட்ல வரும், அவங்க அப்ப எழுதி கொடுவான், பதிவேடுகள் சரியாக பராமரிக்கப்படவில்லை, இந்த வேலை நடந்தாலும் சந்தேகம் இருக்கின்றது, ஊராட்சி தலைவரும் செயலாளரும் இந்த காசை ஒழுங்குமுறையாக பஞ்சாயத்து கட்டிருங்க. எனக்கு பேப்பர் கட்டா இல்ல அப்படிங்கிற நீ ஏதோ ஏமாத்திட்ட
ஆனா செல்வகுமாருக்கு என்ன சந்தேகம்னா இதுதான் சரியா வேலை நடந்திருக்குல்ல அப்படின்னு விட்டுருவாரு. நான் என்ன சொல்றேன்னா சரியா வேலை நடந்த பையிலே எடுங்க, எடுத்தீங்கன்னா பேப்பர் இருக்காது, மாட்டிக்குவோம். சரியா வேலை நடந்த விஷயத்துக்கு பேப்பர் இருக்காது அப்படின்னா ஏமாத்த விஷயத்துல இருக்குமா? ஏன்னா அவங்க பொழப்பே ஆமா அந்த பொழப்பு அப்படிங்குள்ள இதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இதெல்லாம் தட்டினீங்கன்னா, இதெல்லாம் திருப்பி கட்ட வச்சீங்கன்னா 20 லட்ச ரூபாய் செலவு பண்ண பஞ்சாயத்து தலைவர் அடுத்த எலெக்ஷன் நிக்கக்குள்ள செலவு பண்ணுவான் நிப்பான். சொடி பிடிச்சவன் கை கம்முனே இருக்காது, நிப்பான், செலவு பண்ண மாட்டான். இவன் ஓட்டுக்கு போய் காசு தரனா மக்கள் ஓட்டு போடுவாங்களா? போன எலெக்ஷன் 2000 ரூபாய் கொடுத்தா இப்ப 4000 ரூபாய் எதிர்பார்த்திருந்தேன், காசு தராம போற கோவம் வந்துருமா? தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி ஓட்ட வண்டியில போயிட்டு இருந்த தலைவரானோ கார் என்ன வந்துச்சு? ஸ்கார்பியோ கார் வாங்கின, அடுத்து சைலோ கார் வாங்கின, பொண்டாட்டிக்கு கூட கார் வாங்கி கொடுத்த, சின்ன வீட்டுக்கு கூட வாங்கி கொடுத்த. இவ்வளவு சம்பாதிச்சல, காசு தராம போறியா? கோவம் வந்துருமா? அவனுக்கு ஓட்டு போடுவாங்களா? அந்த ஊரை சரி பண்ணி வச்சதுல உங்க பங்கு இருக்குல்ல. நீங்க தேர்தல் நிக்கிற மக்கள் யோசிப்பான். அந்த ராமசாமி பஞ்சாயத்துல இருந்து கொள்ளையடிச்சான், போன எலெக்ஷன் 2000 ஓட்டு போட்டான், ஓட்டு காசு கொடுத்தான், இப்ப நம்ம ஏமாத்திட்டோம், அவனுக்கு ஓட்டு போடக்கூடாது. அவன் ஏத்து குப்பிச்சாமி போன எலெக்ஷன்ல 1500 ரூபாய் காசு கொடுத்தான், அவனுக்கு நம்ம ஓட்டு போடல. இந்த எலெக்ஷன்ல பாரு அவனும் காசு தரல, திருட்டு பையன் கரை வச்சு கட்டிட்டு ஊரே கொள்ளை வச்சிருந்தான், 500 ரூபாய் கொடுத்து மீட்டிங் எல்லாம் கூட்டிருப்பான், எலெக்ஷன்ல ஓட்டு காசு தரல, அவனுக்கும் போடக்கூடாது. இந்த சமூக ஆர்வலர் ஒரு ஆள் இருக்கான் பாரு, சாமிநாதன், எப்ப பார்த்தாலும் ஊருக்கு நல்லது பண்ணு, தண்ணி பைப் இல்ல, தெருவிளக்கு இல்ல, ஊருக்கு ரோடு போடு, பட்டா வாங்கி கொடு, ஓஏபி கொடுன்னு பைய தூக்கிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நடந்துருந்தான். இந்த ஆள் எலெக்ஷன் நின்னா நான் ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நின்னீங்கன்னா வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும். இந்த 5 வருஷத்து வேலையை நீங்க விடாம செய்யணும். அவனை திருடத்துக்கு இல்லாம ஆமா பெட்ரோமாஸ் லைட் தூக்கி அவன் தரையில வச்சு நாம அவனை கவனிக்கணும். போக்கஸ் லைட் தூக்கி பஞ்சாயத்து ராஜ் சுவாசத்தில் வச்சு அவனை கவனிச்சீங்கன்னா அடுத்த லட்சம் அவன் காசு கொடுக்க மாட்டான், மக்கள் நம்மளுக்கு சிந்திப்பாங்க. இந்த வேலையை செய்யாம நான் சமூக ஆர்வலர், நான் மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கின்றேன், நான் தேர்தலில் நிற்கின்றேன், ஜனநாயக நாட்டில் காசு கொடுக்காமல் ஜெயிக்க வேண்டும், காமராஜர் ஆட்சி மீண்டும் உருவாக்கணும், காமராஜரை தோற்கடிச்சு நீ தோத்து போப்பா, மக்கள் முடிவு எடுத்துருவான். அதுதான் 10 ரூபாய்க்கு மிக தெளிவா சொல்லுது. 10 ரூபாய்க்கு எந்த காலத்திலையும் எம்பி எலெக்ஷன் நிக்காது, எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்காது, 10 ரூபாய்க்கு அரசு கிச்சே மாறாது. ஆனால் நீங்கள் பஞ்சாயத்து தலைவர் நிக்கணும், நீங்கள் உள்ளாட்சி நீங்க கவனிச்சா ஆகும். ஏன்னா 10 ரூபாய்க்குல 2 பதவிக்கு வேலையே இல்லை, 10 ரூபாய்க்குல 2 பதவிக்கு வேலை இல்லை, பொருளாளர் பதவி. பணத்துக்கு நாங்க முக்கியத்துவம் தரதில்லை, அதனால பொருளாளர் பதவி இங்க இல்லை, தலைவர் பதவி இல்லை. 10 ரூபாய்க்குல தலைவர் பதவி இல்லை. தலைவர்லாம் உங்களை எல்லாம் மாத்தணும் தலைவர் பதவிக்கு ஆள் வைக்கல, ஆனா நாங்க ஒரு தலைவராக ஏற்றிருக்கிறோம். உலகத்தில் எல்லா தொழிலாளர்களையும் 10 ரூபாய்க்கு தலைவராக ஏற்றிச்சு. அந்த தொழிலாளர் முதன்மையான தொழிலாளி விவசாயி, அதனால விவசாயிகளை 10 ரூபாய்க்கும் தலைவனாக ஏற்றிட்டு இருக்கு. அவனே ஒரு நாள் நாங்க நீக்கதா இருக்கிறோம் தலைவர் பதவியிலிருந்து. என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராமத்துல விவசாயி சேத்துக்காலோட வயல்ல இருந்து எழுச்சி போய் கோமணத்தோட, அந்த கிழிஞ்சு போன கோமணத்தோட முனிசிபல் ஆபீஸ்ல போய் அவரு காட்டோட சிட்ட அடங்கல் பட்டாவை லஞ்சம் கொடுக்காம வாங்கிடணும். சொசைட்டில போய் பயிர்க்கடனை விவசாயி ஒரு ரெக்கமெண்டேஷன் லஞ்சம் இல்லாம என்னைக்கா வாங்கிட்டாருன்னா, தமிழ்நாடு முழுசு வாங்கக்கூடிய நிலம் வந்துச்சுன்னா அன்னைக்கு 10 ரூபாய்க்கு தலைவர் போடலாம். இந்த வேலை யார் செய்யல அவன் தலைவர் பதவி எடுக்கலாம். அதை செய்ய வைக்கணுங்கிறதுனாலதான் 10 ரூபாய்க்கு மிக தெளிவா சென்னைக்குள்ளார போய் கூட்டம் நடத்தாம, நகரத்துக்குள்ளார கூட்டம் நடத்தாம, கிராமத்துக்குள்ளாரே சுத்திட்டு இருக்கிறோம். கிராம அளவில் ஊழல் ஒழிப்பு, ஊழலற்ற உள்ளாட்சி, சட்ட ஆயுதம் இருந்துங்கள் அப்படின்னு திரும்ப திரும்ப கிராமத்துக்குள்ளாரே போயிட்டு நோக்கம் இதுதான். 10 ரூபாய்க்கு பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு செய்தி பார்த்திருப்பீங்க டிவியில, பேப்பர்ல. 10 ரூபாய்க்கு பொதுச்செயலாளர் வழக்கு போட்டார், 10 ரூபாய்க்கு பொதுச்செயலாளர் அமைச்சருக்கு எதிரான ஊழலை கை அப்படின்னு நீங்க பாத்துறீங்களா? எப்பயுமே பார்க்க மாட்டீங்க, எப்பயுமே பார்க்க மாட்டீங்க. எங்களுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 10 ரூபாய்க்கு தலைமை எந்த பிரச்சனையும் கையில் எடுக்காது. நீங்க எந்த பிரச்சனையும் விடக்கூடாது, எந்த பிரச்சனையும் விடக்கூடாது. 2-3 பிரச்சனையும் விட்டுணும். எம்பி ஊழல் பண்றான், எம்எல்ஏ ஊழல் பண்றான், மந்திரி ஊழல் பண்றான், விட்டுடுங்க. எவனா 1 கோடி ரூபாய் உங்க கிராமத்துல பஞ்சாயத்துல லஞ்சம் வாங்குறான், விட்டுடுங்க அவனை, விட்டுடுங்க அவனை. எவனா 100 ரூபாய் லஞ்சம் அவனை விட்டுறாதீங்க. எவனா 1000 ரூபாய் ஊழல் பண்ண அவனை விடாதீங்க. எவனாச்சும் சின்னதா ஊழல் பண்ண அவனை விடாதீங்க. ஏன் பெரிய ஊழல் கையில் எடுக்க வேணாம்னு சொன்னோம்னா, கல்குவாரி, மணல் குவாரி இதெல்லாம் நடத்துறவன் இதெல்லாம் ஊழல் தான். பெருசா ஊழல் நடந்திருக்கு. எந்த கல்குவாரியும் தமிழ்நாட்டில் சட்டப்படி இயங்கவில்லை. தமிழ்நாட்டுடைய கல்குவாரியில் அனைத்தும் சட்டவிரோதமாக தான் இயங்குது. லைசன்ஸ் இருக்கும், பெர்மிட் இருக்கும், சட்டப்படி எங்கதான் போர்டு இருக்கும். ஆனால்
99 வீடு கடை சட்டத்தை மீறி இருக்காங்க. அங்க வெடிக்கிற வெடி சட்டவிரோதமா வெடி வெடிச்சிட்டு இருக்காங்க. அங்க வெடிக்கூடிய வெடி அளவுக்கு அதிகமான வெடி, வெடிக்கக்கூடிய நேரத்தை தாண்டி வெடிச்சிட்டு இருக்காங்க. அளவு 100 ஸ்கொயர் ஃபீட் எடுத்து அனுமதி ஆகிட்டு 10,000 ஸ்கொயர் ஃபீட் எட்டி இருப்பான். ஜல்லிக்கல் உடைக்கணும்னு சொல்லிட்டு மலையவே தின்னிருப்பான். மலையை மட்டும் தின்னதெல்லாம் பக்கத்துல இருக்க புறம்போக்கு மலையும் சேர்த்து தின்னிருப்பான். அங்க சட்ட விதிமுறைகள் மிகப்பெரிய அளவு இருக்கு. ஆனா கல்குவாரி நடத்துறது யாரு? அரசியல்வாதி அல்லது தொழிலதிபர். அவனுக்கு சப்போர்ட் பண்றது யாரு? என்னங்க யார் யார்? அரசு நிர்வாகத்துல யார் யார்? அரசு அதிகாரிகள் யார் யார்? கல்குவாரிக்கு ஆதரவான அரசு அதிகாரிகள் யார் யார்? மாவட்ட ஆட்சித்தலைவர், மைன்ஸ் ஏடி, கனிமூலத்துறை வேண்டிய அதிகாரிகள் அனைவரும். அப்புறம் காவல்துறை. எந்த காவல்துறை? ஈரோட்ல கல்குவாரியிலிருந்து கல்லு கேரளாவுக்கு போகுது, திருப்பூர்ல கல் உடைச்சது கேரளாவுக்கு போகுது, கோயம்புத்தூர்ல உடைச்ச செங்கல், கோயம்புத்தூர்ல தயார் பண்ண செங்கல் கேரளாவுக்கு போகுது. போலீஸ் தெரியாம போதா? பார்டரை தாண்டி 4 மாவட்டத்தை தாண்டி 4 மாவட்ட காவல்துறை தாண்டி முன்சிப்பு தாண்டி ஆரை தாண்டி தாசில்தார் தாண்டி தெரிஞ்சான் போகுது. சரி, இந்த ஊர்ல கூடிய ஆளுங்கட்சிக்காரனுக்கு தெரியாம போதா? எதிர்கட்சிக்காரனுக்கு தெரியாம போதா? லட்சப்பேடு கட்சிக்கெல்லாம் தெரியாம போதா? லட்சப்பேடு கட்சிக்கெல்லாம் தெரியாம போதா? எல்லாத்துக்கும் பங்கு போகுது. இவன் யாரும் கேட்க மாட்டான். இவன் எல்லாம் சேர்ந்து இதுல கூட்டு கலவணியா இருக்கான். நம்ம சமூக ஆர்வலர்கள் இயற்கையை காப்பாற்றணும். உண்மையிலே இயற்கை காப்பாற்றணும் நல்ல விஷயம். கல்குவாரிகள் நிறுத்தினாதான், சட்டவிரோதமான கல்குவாரியில கொஞ்சம் கட்டுப்படுத்தினாதான் இயற்கையை காப்பாற்ற முடியும். இந்த மண்ணை காப்பாற்ற முடியும். இங்க மழை பெய்ய வைக்கணும்னா இயற்கை இருக்கணும். அதை காப்பாற்றி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனால் இவ்வளவு பெரிய திருட்டு பசங்க கூட்டணி சேர்ந்து கல்குவாரி மணல் குவாரி வச்சுட்டு இருக்கிற இடத்துல ஒரு தனி சமூக ஆர்வலர், சிங்கிள் மேன், ஒரு அனாதை சமூக ஆர்வலர், இந்த வார்த்தையை வந்து தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு அனாதையா ஒரு சமூக ஆர்வலர் இவ்வளவு பெரிய திருட்டு பசங்க எடுத்து பிரச்சனை போட்டு பிரச்சனையை கையில எடுத்தா என்ன நடக்கும்? கரூர்ல மணிவண்ணனுக்கு என்ன நடந்துச்சு? என்னங்க, லாரி விட்டு அரைக்கிடுவான். உன் பொண்டாட்டி பிள்ளை யார் காப்பாத்துறது? நாங்க ஒரு ஸ்கீம் வச்சிருக்கிறோம். 10 ரூபாய்க்கு ஏதாச்சும் கல்குவாரி ஊழல் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எடுங்க, தாராளமான வழிகாட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன், கரூருக்கு போங்க, மணிகண்டன் வீட்டுல போய் அவங்க பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுங்க, ஏமா நான் கல்குவாரி பிரச்சனை எடுக்க போறோமா, எனக்கு ஒரு டம்ளர் டீ தாமான்னு கூப்பிட்டு அந்த வீட்டுல ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு வந்துருங்க. பக்கத்தே முதலப்பட்டி வீரமலை வீட்டுக்கு போங்க. அந்த வீட்டுல போய் நான் ஊருக்கு நல்லது பண்ற சமூக சேவை பண்ண போறேன், இயற்கையை காப்பாற்ற போறேன், எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுமான்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சு வந்துருங்க. ஏன்னா அந்த வீட்டுல 2 பேர் தாலி எடுத்திருக்காங்க. வாங்க, அப்படியே நேரம் போய் பேங்க் போய் உன் பொண்டாட்டி பேர்ல உன் புள்ள பேர்ல 20 லட்சம் டெபாசிட் பண்ணி, யார் பேர்ல? உங்க இந்த கல்குவாரி பிரச்சனை சமூக பேர்ல 10 ரூபாய்க்கு உறுப்பினர் பேர்ல டெபாசிட் பண்ணாங்க. உன் பொண்டாட்டி பேர்லயும் புள்ள பேர்லயும் 20 லட்சம் டெபாசிட் பண்ணிட்டு அந்த டெபாசிட் பாண்டை என் கையில் கொடுத்து ஒரிஜினல் பாண்டை நீ எடு, நான் உனக்கு வழிகாட்டுறேன். ஒருவேளை நீ காணாம போயிட்டு உன் பொண்டாட்டி பிள்ளையாச்சும் 20 லட்சம் வரட்டும். ஏன்னா என்னால தர முடியாது. என்கிட்ட தரத்துக்கு இருக்கு, தரமாட்டேன். இருக்கு, தரமாட்டேன். வந்தலாம் விஷயத்துக்கு. அதனால 10 ரூபாய்க்கு என்ன சொல்லுன்னா, பெரிய பிரச்சனை கையில் எடுக்காதீங்க. முதல்ல சைக்கிள் ஓட்ட கத்துக்குங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, கோயம்புத்தூர்ல 20 டன் வெயிட் எடுத்துட்டு நாமக்கல்ல கொண்டு போய் இறக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. என் தலையில தூக்கிட்டு போக முடியுமா? 20 டன் வெயிட் என் தலையில தூக்கிட்டு போக முடியுமா? என்னால ஒரு 10 கிலோ வெயிட் தூக்க முடியும். முதல்ல சைக்கிள் ஓட்ட கத்துக்கலாம். நல்ல சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்ட பிறகு டிஎஸ்டி ஓட்ட கத்துக்கலாம். ஒரு பழைய டிஎஸ்டி வாங்கி நல்லா ஓட்ட கத்துக்கிட்ட பிறகு, ஒரு 2 வீலர் வாங்கி கீர் வண்டி வாங்கி ஓட்ட கத்துக்கிட்ட பிறகு, அப்படியே ஒரு நல்ல கீர் வண்டி வாங்கி ஓட்ட கத்திட்டு, ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு, கார் ஓட்டிட்டு, லாரி ஓட்ட கத்துக்கிட்ட பிறகு நல்ல ஒரு லாரி டிரைவரை கூப்பிட்டு லாரில உட்கார வச்சு 20 டன் வெயிட் ஏத்துனா கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கலுக்கு 20 டன் வெயிட் தூக்கிட்டு போக முடியுமில்ல? தூக்கிட்டு போக முடியுமில்ல? கொண்டு போக முடியுமில்ல? என் தலையில தூக்கிட்டு போக முடியுமா? இதைதான் நாங்க சொல்றோம். முதல்ல கிராம அளவுல ஊழல் ஒழிப்பு, நம்ம பகுதி அளவுல ஊழல் ஒழிப்பு, பகுதியுடைய வளர்ச்சி, இந்த விஷயத்தை கையில் எடுங்க. இதுல நல்லா பயிற்சி எடுங்க. பயிற்சி எடுத்த பிறகு நீ கல்குவாரி இல்ல, மணல் குவாரி இல்ல, மந்திரி இல்ல, முதலமைச்சர் பிரச்சனை கையில வெற்றி பெறுவ, ஜெயித்து காட்டுவ. ஏன்னா பிரச்சனையை கையில் எடுக்கிறது தலைவனான நீ கையில் எடுக்கிற, பயிற்சி பெற்ற நீங்க கையில் எடுக்கிறீங்க, வெற்றி பெறுவீங்க. சத்தம் முட்டை ஆயா இருக்காங்க நம்ம ஊர்ல, சத்தம் முட்டை ஆயா இருக்காங்க நம்ம ஊர்ல, கிராமத்துல, நகராட்சி, பேரூராட்சியில முட்டை போடுற ஆயாமாவுக்கு என்ன படிச்சிருப்பாங்க? அந்த வேலைக்கு 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ். அந்த அம்மாவுக்கு என்ன அரசியல் பின்புலம் இருக்கும்? அரசியல் பேக்ரவுண்ட், ஜாதி பேக்ரவுண்ட் ஏதாச்சும் இருக்குமா? ஒரு விதவை, ஆதரவற்றவர், கணவனால் கைவிடப்பட்டவர், இந்த மாதிரி சமுதாயத்துல அடித்தட்டுல கூடிய ஒரு 8000 ரூபாய் சம்பளத்துக்கு 8000 6000 சம்பளம் சத்தம் ஆயாமோது 6000
ஒரு 6000 சம்பளத்துக்கு வேலைக்கு போறாங்க அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்துட்டு இங்க கடன் வாங்கி ஏதோ எளிய அடித்தட்டு மக்கள் போயிருப்பாங்க. சத்துணவு முட்டை போறாங்க ஆயமா, சத்துணவு ஒழுங்கா போடுதா, குழந்தைங்களுக்கு சத்துணவு ஒழுங்கா போடுதா? அந்த பள்ளிக்கூடத்துல 30 குழந்தைங்களுக்கு கணக்காடி இருப்பாங்க. 30 குழந்தைக்கு சத்துணவு போடுறதா கணக்காடி 20 பேத்துக்கு போடுவாங்க. முட்டையை 2ஆ வெட்டி கொடுப்பாங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு முட்டை முழு முட்டை தரணும், 2ஆ வெட்டி கொடுப்பாங்க, அலுவலக முட்டையை கொடுப்பாங்க. இது நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம். திங்கட்கிழமை காலையில கலெக்டர் ஆஃபீஸ் போய் எங்க ஊர் சத்துணவு போடுற முட்டை போடுற ஆயம்மா ஊழல் பண்ணுது, அந்த ஆயம்மா மேல நடவடிக்கை எடுத்து ஒழுங்கா சத்துணவு போட வையும் ஒரு மனுவை கொடுத்துட்டு திங்கட்கிழமை கலெக்டர் ஆஃபீஸ்ல மண்டே பென்ஷன் கொடுத்துட்டு செவ்வாய்க்கிழமை காலையில நீ ஏந்திரிச்சு பாருங்க, உங்க வீட்டு வாசல்ல சத்துணவு ஆயம்மா உங்க வீட்டு வாசல் நின்று சமூக அறிவியல் வாசல் நின்று ஆயா அம்மா அப்படின்னு 4 தலைமுறைய ஆமா கழுவி ஊட்ட ஆரம்பிச்சிடும். கூடவே அந்த மாதிரி கூட போன வந்தோம் சாதிக்காரன் சொந்தக்காரன் 4 பேர்த்த வட்டச்செல சதுரச்செலாம் கூட்டு வந்து நிக்க வச்சு பென்ஷன் போட்ட ஆர்டி போட்ட உங்க வீட்டு வாசல்ல கழுவி ஊட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆதரவே இல்லாத பாதுகாப்பே இல்லாத முட்டை போற சாதாரண சத்துணவு ஆயம்மா ஊழல் கையில் எடுத்தாவே இந்த சிக்கல் இருக்கும். அப்படிங்குள்ள ஊராட்சி ஊழல் எடுத்தா எவ்வளவு சிக்கல் இருக்கும், அரசுடைய ஊழல் எடுத்தா எவ்வளவு சிக்கல் இருக்கும். இதுல வெற்றி பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணும் விடுதலை புலிகள் இருந்து கத்துக்கணும். சார்லஸ் ஆண்டனி காலில் எழுதவுடைய பெயரை கேட்டோன்னு ரொம்ப பெருமையா சொன்ன அப்படின்னா விடுதலை புலிகள் போர்ல இறந்தவர்கள் போர்ல காயம்பட்டவர்கள் குறைவு, பயிற்சியில் காயம்பட்டவர்கள் அதிகம். மிக கடுமையா பயிற்சி பண்ணுவாங்க, போருக்கு போக நம்ம எளிமையா ஜெயித்து நின்றுவாங்க. வெறும் 1500 விடுதலை புலிகள் போனாங்க, 30,000 சிங்கள ராணுவத்தை ஓட விட்டாங்க, கதற விட்டாங்க, துரத்திட்டாங்க. காரணம் அவர்கள் எடுத்துக்கிட்ட பயிற்சி. எல்லையில ராணுவ வீரர்கள் ராணுவத்துல மிகப்பெரிய நம்ம உயிரை கையில் பிடிச்சு போராடுறாங்க நமக்காக. அவர்கள் செய்யும் தியாகத்தை விட சமூக ஆர்வலர்கள் நீங்கள் செய்யக்கூடிய தியாகம் மிகப்பெரிய தியாகம். ஏன்னா நாட்டை ஊழலை ஒழிப்பதற்காக போராடுறீங்க. ராணுவ வீரன் எடுத்துக்கொள்ளக்கூடிய பயிற்சியை விட நீங்க எடுத்துக்கூடிய பயிற்சி அதிகமா இருக்கணும். அப்பதான் உங்களால் வெற்றி பெற முடியும். இந்த செவுத்துல போய் மோதலாமா, இந்த செவுத்துல போய் முட்டி பார்க்கலாமா, மோதி பார்க்கலாமா? கூடாது இல்ல. நான் சொல்றேன் இந்த செவுத்தை மோதி பார்க்கணும், இந்த செவுத்துல மோதி பார்க்கணும். மோதி பார்க்கணும் முடிவு கொண்ட பிறகு செவுத்தை மோதி பார்க்கணும். அது காங்கிரஸ் செவராங்க, கல்லு செவராங்க, கல்லு துறாங்க, அப்படி கவலை கிடையாது. நம்முடைய இலக்கு என்ன, இந்த செவுத்துல மோதணும், மோதி பார்க்கணும். மோதி பார்க்கறதுக்கு முன்னாடியே நல்ல ஹெல்மெட் வாங்கி போட்டு போய் மோதணும். நெருப்புல போய் கை வைக்கலாமா, நெருப்ப கை வைக்கலாமா? கூடாது. பத்திக்கும், நெருப்பு பிடிச்சிக்கும், காயாயிடும். நான் சொல்றேன் நெருப்புல கை வைக்கணும் முடிவு கொண்டோம்னா வச்சு பார்க்கணும். கையில நல்லா துணியை சுத்திட்டு தண்ணியில நினைச்சிட்டு நெருப்புல கை வச்சு பாருங்க, விளக்கம் வச்சு பாருங்க, நெருப்பு அமைஞ்சு போயிடும். நமக்கு ஒண்ணும் ஆகாது. வீடு நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிட்டுக்குள்ள, பெட்ரோல் டேங்கர் வெடிச்சு நெருப்பு பிடிச்சி வச்சிருக்குள்ள துணியை சுத்தி உள்ளார போய் மாட்டிக்க கூடாது. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். மயிரை கட்டி மழை இழுக்கணும், வந்தா மழை போனா அப்படிம்பாங்க. அந்த மயிறு கூட நம்ம மயிறு போயிடக்கூடாது. தலையில முடியல மயிருடைய வேல்யூ கேட்டு பாருங்க, அல்லது என்ன மாதிரி டைவர்ச்சம் கேட்டு பாருங்க, மாசம் செலவுன்னு தெரியும். சாதாரணமா லட்சம் கூட மயிர் சொல்லுவோம், அது இல்லைனாதான் அவருடைய முக்கியத்துவம் தெரியும். அந்த மயிர் நம்ம மயிரா இருக்கக்கூடாது. இந்த வித்தியாசத்தை சூட்சமத்தை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டால் வெற்றி பெறுவீர்கள். அதனால 10 ரூபாய்க்கும் 1 கோடி ரூபாய் கொள்ளடிக்கும் உற்று அப்படிங்கிறோம். ஏன்னா அவங்க கூட மோதுற அளவுக்கு இப்பொழுது நமக்கு பயிற்சி போதுமான அளவிற்கு இல்லை. அதனாலதான் நான் சொல்றோம், கிராமத்துல போய் கிராமத்தை சரி பண்ணி நம்ம ஊரை சரி பண்ண முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஊரை சரி பண்ணதுக்கு மனுக்கள் நிறைய போடுங்க. தண்ணி பிரச்சனை, தெருவிளக்கு பிரச்சனை, ரோடு சரியில்லை, இதெல்லாம் கொஞ்சம் கையில் எடுத்தீங்கன்னா இந்த நீங்கள் கையில் எடுத்த மக்கள்கிட்ட நிறைய சொல்லணும். மக்கள்கிட்ட நிறைய சொல்லணும். ஐயா ஒரு பேர் என்னங்க? கோவிந்தராஜ். உட்காருங்க, உட்காந்து பேசுங்க. கோவிந்தராஜ் ஐயா அவங்க ஊர்ல ஆளுமையா மாறும்னு நினைச்சா ரொம்ப சிம்பிளான விஷயம். உங்க பேர் என்ன? செல்வகுமார் வீட்டு வாசல் லைட் எரியல, செல்வகுமார் வீட்டு வாசல்ல லைட் இல்ல. சமூக அளவு கோவிந்தராஜ் இந்த பிரச்சனையை கையில் இருந்து நினைச்சாருன்னா வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம், பஞ்சாயத்து செயலர் போன் பண்ணுவோம், ஏப்பா செல்வராஜ் வீட்டு வாசல் லைட் இல்ல, லைட்டு போடுப்பா அப்படின்னா போட்டுவாங்க தானே. நம்ம தொலைத்தங்க போட்டுருவாங்க, அல்லது அவங்க இயல்பாகவே போட்டுருவோம். பஞ்சாயத்து கூப்பிட்டு சொன்னா போட்டுருவோம், 4 நாள் வச்சு போட்டுருவோம். ஏன்னா போட்டா அதுல ஒரு பில் எடுத்துக்குவாங்க. நீங்க கூப்பிட்டு போன்ல கூப்பிட்டு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு நேரில் பார்த்து சொல்லக்கூடாது. ஒரு மனு கொடுக்கணும், ஒரு மனு கொடுக்கணும். அந்த மனு எப்படி இருக்கணும்னா முன்ன சொன்ன மெத்தட் தான். லெட்டர் பேட் இருக்கவங்க அமைப்பு லெட்டர் பேட் யூஸ் பண்ணுங்க. எந்த அமைப்பு இருந்தாலும் லெட்டர் பேட் யூஸ் பண்ணுங்க. லெட்டர் பேட் அனுப்புவது போட்டு ஒரு வெள்ளை பேப்பர், ஒரு பேப்பர் எடுத்துட்டு டைப் பண்ண தெரிஞ்சா டைப் பண்ணி வச்சுங்க. அது கையில கூட எழுதிட்டு அனுப்புனர் பெருனர் 3 வரி 4 வரி கேப் விட்டுங்க. பெருனர் 4 வரி
4 வரி கேப் விட்டுங்க. பொருள் செல்வாஜி வாசல்ல தெருவிளக்கு எரியவில்லை, சரி செய்து கொடுக்க வேண்டும் போய் கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா அன்புடைய வணக்கம். மறந்துட்டு ஐயா சொல்லிட்டேன். அன்புடைய வணக்கம். இந்த இடத்துல தெருவிளக்கு எரியாம இருக்கு. தெருவிளக்கு எரியாம இருக்கனால அந்த தெருவுல திருட்டு பையன் அதிகமாயிடுச்சு. களவாணி பசங்க வந்துட்டு போறாங்க. பெண் குழந்தைகள் தைரியமா தெரு நடமாட முடியல. நைட்டு நடுவாக்கிலி தேடு பம்பளம் வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல லைட் போட்டா திருட்டு நடக்காது, நல்லதெல்லாம் நடக்கும், மக்கள் தைரியமா இருக்க முடியும் அப்படின்னு உங்களுடைய கோரிக்கையை ஒரு பக்கத்துல முடிக்கிற மாதிரி மனு எழுதிங்க. தங்கள் உண்மைகளை போட்டு கையெழுத்து போடாதீங்க. கையெழுத்து போடாதீங்க. தேதி போடுங்க, இடம் போடுங்க, நகல் போடாதீங்க. என்ன போடக்கூடாது? நகல் போடக்கூடாது. உங்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்கு அந்த ஊர்ல, ஊர் மேல எவ்வளவு பாசம் இருக்கு அத்தனை ஜெராக்ஸ் எடுத்துங்க. அதிகாரிகள் மேல, அரசு ஊழியர் மேல உங்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்கோ, ஊர் மேல எவ்வளவு பாசம் இருக்கோ அவ்வளவு ஜெராக்ஸ் எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு செல்வஜன வீட்டுக்கு வாசல்ல தெருவுக்கு எரியல, இதுக்கு நம்ம மனு போட போறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? சாயந்தரம் ஒரு 7 மணி 8 மணிக்கு நம்ம நேரம் கிடைக்கிற நேரத்துல பொழப்பெல்லாம் பார்த்துட்டு மிச்சம் நம்ம ஓய்வு இருக்கிற நேரத்துல அப்படியே செல்வாஜி தெருவுக்கு போகணும். செல்வாஜிட்ட மட்டும் கேட்கக்கூடாது. செல்வாஜிட்ட மட்டும் லைட் எரியலன்னு கேட்கக்கூடாது. கேட்டோம்னா செல்வாஜி நம்மளை பார்த்தோன்னே பார்த்துவாரு. பெட்சன் பார்ட்டி வந்துருச்சு அப்படின்னு ஊர்ல அப்படி சொல்றாங்க. பெட்சன் பார்ட்டி வந்துருச்சு, 7 வந்துருச்சு, சனி வந்துருச்சு, இதுகிட்ட சொன்னா வம்பா போயிடும். நாளைக்கு பஞ்சாயத்துல 10 நாள் வச்சா லைட்டு போட்டு கொடுத்துருவான். இதுகிட்ட சொல்லி இதுங்க ஏதாவது செஞ்சுச்சுன்னா மறுபடியும் தெருவுக்கு தண்ணி வராம போயிடும். இவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவரு வாய மூடிட்டு இருப்பாரு. நாம அவர்கிட்ட கேட்கவே கூடாது. என்ன பண்ணும்? செல் எடுத்து இருட்டாவது தெருவை 4 போட்டோ எடுத்துக்கணும். அப்படிக்கா திருப்பி 4 போட்டோ எடுத்துக்கிட்டு மனுவை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். வேலையை ஒரு செய்தி சொல்லிடுறேன். இந்த பஞ்சாயத்துல தெருவுக்கு சரி பண்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஊராட்சி செயலர். வார்டு கவுன்சிலர் பாவம், அவர் மன்னிச்சிருங்க. வேற 50 ரூபாய் சம்பளம் மாசம். அவர் மன்னிச்சிருங்க பாவம். 50 100 படி 50 அவர் மன்னிச்சிடும் பாவம். சம்பளமே இல்ல, நீங்க பென்ஷன் பாவங்க. பாவப்பட்டு ஏன் கேட்டீங்க? நல்ல விஷயம் தான். அவங்களுக்கு சம்பளமே அது கிடையாது, பென்ஷனே கிடையாது. பச்சைகளை கையெழுத்து போற அதிகாரமே இல்லை. சாப்பாடு சொல்லுங்க, சாப்பாடு சொல்லுங்க, முடிச்சுக்கலாம். சாப்பாடுக்காக தான் டைம் எடுத்துட்டு இருக்கிறோம். எங்க நிறுத்தணும்? பஞ்சாயத்துல லைட்டை சரி பண்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஊராட்சி செயலாளர், ஊராட்சி தலைவர், இதெல்லாம் கண்காணிக்கிற அதிகாரம் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள். அப்படியே கீழே இருந்து மேல போங்க. ஜேஇ, அப்புறங்க ஓவர்சியர், ஏஇ, ஜேஇ, அப்புறம் யூனியன் லெவல்ல பஞ்சாயத்துக்கான அதிகாரிகள் பேர்லாம் சொல்லுங்க, பதவியெல்லாம். ஜேஇ, ஏஇ, யூஇ, ஓவர்சியர், ஜோனல், டெப்டி பிடிஓ. பிடிஓ சார் நீங்களும் சொல்லணும், சொல்லிட்டு இருங்க. நீங்களும் சொல்லலாம், சொல்லிட்டு இருங்க. அப்புறங்க பிடிஓ, 2 பிடிஓ இருப்பாங்க. பஞ்சாயத்து ஒரு பிடிஓ, யூனியனுக்கு ஒரு பிடிஓ. அப்புறங்க போர் மன்னிச்சிடலாம். மாவட்ட அளவில் பஞ்சாயத்து அதிகாரி யார்? மாவட்ட அளவில் பஞ்சாயத்து அதிகாரிங்க யாருங்க? ஏடி பஞ்சாயத்து, கேடி பஞ்சாயத்து, ஏடி பஞ்சாயத்தா? இல்ல, நிறைய ஊர்ல கேடியா தான் இருக்காங்க. அப்படி சொல்றாங்க, எனக்கு தெரியாது. ஏடி பஞ்சாயத்து. காதுல தப்பாவே கேக்குதுங்க. ஏடி பஞ்சாயத்து, உதவி இயக்குனர், ஊராட்சிகள். அப்புறங்க டிஆர்டிஏ, பிஓ, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட அலுவலர், ஐஏஎஸ் அதிகாரி லெவலில் போட்டிருப்பாங்க. அப்புறங்க மாவட்ட ஊராட்சி செயலாளர் இருக்காருல்ல, மாவட்ட ஊராட்சி தலைவர் இருக்காருல்ல. அப்புறங்க ஆடிட்டா, ஏடி ஆடிட், உதவி இயக்குனர், தணிக்கை. ஓகே. மாநில அளவில் ஊராட்சியில பெரிய பிடிங்கி கட்ட எல்லாம் இருப்பாங்கல்ல, அப்படி சொல்லுங்க. ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர், அவர் அந்த பதவி வந்து ஆணையாளர் மாத்திட்டாங்க. ஊரக வளர்ச்சித்துறை ஆணையாளர், சரிங்களா? அண்டர் செக்ரட்டரி, ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர், அவர் தலைமைச் செயலாளர் லெவல்ல இருக்காங்க. இப்ப யார் இருக்காங்க? அம்தாக்கா இருந்தாங்க, யாரோ இருக்காங்க, இருந்து போறாங்க, கொடுங்க. அவங்களுக்கு கீழே துணைச் செயலாளர், சார்பு செயலாளர் இருப்பாங்க. ஊரக வளர்ச்சித்துறை முதன்மை செயலாளர், சார்பு செயலாளர், இணைச் செயலாளர், துணைச் செயலாளர் இருப்பாங்க. நெட்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய அட்ரஸ் கிடைக்கும். இவங்கள ஒரு மந்திரி ஒருத்தர் இருப்பாங்கல்ல, பஞ்சாயத்துக்கு ஒரு மந்திரி, அதுக்கு மேல மந்திரிக்கு மேல 2 அட்ரஸ் இருக்குங்க அவருக்கு. அவருக்கு முன்ன 2 வீடு இருந்துச்சு அவங்க அப்பாவுக்கு, இவருக்கு 2 அட்ரஸ் இருக்கு. முதலமைச்சருடைய தனி முறையீட்டு பிரிவு தலைமைச் செயலகத்தில் ஒரு அட்ரஸ். முதலமைச்சர் வீடு வந்து முகாம் அலுவலகம். முதலமைச்சருடைய வீடு, அவர் நமக்கு 24 மணி நேரம் பணியாற்றுறாருல, அதனால அவருடைய வீடு முகாம் அலுவலகம். அங்க கடிதம் அனுப்பினாலும் அந்த கடிதத்தை பெற்றுக் கொள்வார்கள். அப்புறம் வேற என்ன அதுக்கு மேல அதிகாரிகள் சொல்லுங்க. ஏன் வெட்டியார் ரவின்னு ஒருத்தருக்காருல, மறந்துட்டீங்க, நானும் மறந்துட்டு நீங்களும் மறந்துட்டீங்க. இடையில தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் இருக்காங்கல்ல,
பஞ்சாயத்துல அவர் தாங்க அதிகாரி, பஞ்சாயத்தும் கவர்னர் தாங்க அதிகாரி, அவர் தாங்க சட்டமன்றம் ஏற்றுறாரு, கையெழுத்து போடுறவர் தாங்க. லேட்டா கையெழுத்து போடுறாருல்ல. வந்தாச்சா? இப்ப எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க? குத்து மதிப்பு எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க? அவ்வளவுதான். வந்தாச்சுங்களா? அப்புறம் இந்த லைட் சரியா எரியலன்னா திருட்டு பயம் இருக்குன்னு சொன்னோம்ல, போலீஸ் வந்துருங்க. உங்க ஊர் போலீஸ், உங்க காவல்துறையில காவல் ஆய்வாளர், மேல டிஎஸ்பி, எஸ்பி, ஐஜி, நடுவில் டிஐஜி, டிஜிபி, இவங்க ஒரு 2 பேர் வந்துட்டாங்களா? அப்புறம் நம்ம பிஏஓக்கு என்ன வேலை? 24 நாள் ஊர்ல தங்கி களவு போகாம, ஊர்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்காம, மக்கள்லாம் நம்மள நல்லா இருக்குமான்னு பார்க்கதான் பிஏஓக்கு வேலை. வருவாய்த்துறைக்கு பங்கு வந்துருச்சா? லைட் எரியாம இருந்தா ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா, எவனா சாதி கலவரம் மாத்தி ஈட்டி வீடு பூந்து சாதி கலவரம் ஆச்சுன்னா ரொம்ப போயிருமா? அதனால அவங்களுக்கு பங்கு வந்துருச்சா? பிஏஓ, ஆர்ஐ, தாசில்தார், டிஆர்ஓ வந்துட்டாங்களா? ஒரு 40 பேர் வந்துட்டாங்களா? பெருநகர 4 பேர் கேப் போட சொன்னால, இந்த தம்பிங்க பேர்லாம் தனித்தனியா எழுதிங்க. இந்த தம்பிங்க பேர்லாம் தனித்தனியா எழுதி இந்த தபால் எல்லாத்தையும் சாதாரண தபால் அனுப்புங்க. என்ன தபால்ல? முன்ன ஆட்சி பதிவஞ்சல் சொன்னோமா, பதிவஞ்சல் 30 ரூபா செலவாகுமா? போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் 5 ரூபா கவர் கேட்டீங்கன்னா ஸ்டாம்ப் போட்டு 5 ரூபாய் கவர் தருவாங்க. கடையில போய் கேட்டீங்கன்னா கவர் 1 ரூபா, போஸ்ட் ஆஃபீஸ்ல ஸ்டாம்ப் வாங்கினா 5 ரூபா, 6 ரூபா செலவாகுமா? நாம பண்றது வெட்டி வேலை தானே. ஊருக்கு நல்லது பண்றதுக்கு நம்ம வீட்டு காசை அதிகமா செலவு பண்ணக்கூடாது. ஊருக்கு நல்லது பண்றதுக்கு நம்ம வீட்டு காசை அதிகமா வெட்டியா செலவு பண்ணக்கூடாது. உருப்படியா கொஞ்சம் செலவு பண்ணலாம். 5 ரூபா கவர், 100 கவர், 50 கவர் வாங்கி வச்சுட்டீங்கன்னா இதெல்லாம் கவர்ல போட்டு எழுதி சாதாரண தபால் அனுப்பி விட்டுருங்க. அனுப்பி விட்டுட்டு ஒரு 10 நாள் கழிச்சு ஆர்டியில கேளுங்க கவர்னருக்கு, ரவி போன மாசம் 1ஆம் தேதி உனக்கு ஒரு லவ் லெட்டர் அனுப்புனேன், உங்க ஆபீஸ்ல அது மேல என்ன புடிங்க கத்த கட்டினேன், முழுசா எனக்கு முழு கோப்பும் ஆர்டியில புரியான்னு கேட்டீங்கன்னா, 4 வழியில கேட்டீங்கன்னா கவர்னர் என்ன பண்ணுவார்னா, உங்க மனு படிக்கதான் கவர்னர் வேலையா? உங்க பிரச்சனை படிக்கதான் கவர்னர் வேலையா? அந்த ஆபீஸ்ல வந்து அதுதான் வேலை. அதுக்கு தனியா அதிகாரிகள் இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வழக்கமா நம்முடைய மனுக்களை அரசு அலுவலகங்கள் வாங்கணும்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க சம்பந்தப்பட்ட மனுவா இருந்தா நடவடிக்கை இருப்பாங்க. சம்பந்தம் இல்லாத மனுவா இருந்தா சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இப்ப கவர்னர் முதலமைச்சருக்கு அனுப்புற மனுக்கள், ஓடிஓ அனுப்புற மனுக்கள் எல்லாமே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அல்லது சம்பந்தப்பட்ட பிடிஓ, தாசில்தார் இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு நேரடியா அனுப்பி வைப்பாங்க. இந்த மாதிரி பேர் வந்துட்டேன், கோவிந்தராஜன் மனு கொடுத்திருக்காரு, செல்வாஜி விட்டாசம் லைட் இல்லைன்ட்டு, அந்த மனு மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய நடவடிக்கையாக அனுப்பி இருக்கிறோம், நடவடிக்கை எடுத்து விட்டு எங்களுக்கு பதில் கொடுங்க, கோவிந்தராஜனுக்கு தகவல் சொல்லுங்க, நடவடிக்கை எடுத்த தகவலை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்வர்ட் பண்ணி ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. இதை எந்த ஆபீஸ்லயும் செய்ய மாட்டாங்க, எந்த ஆபீஸ்லயும் செய்ய மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. நீங்க எந்த அரசாங்க ஆபீஸ்ல மனு கொடுத்தாலும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறாது, பதில் வராது, வரவே வராது, சத்தியமா வராது, சத்தியமா சத்தியமா வராது. யார் வேணாலும் தலையிட சத்தியம் பண்றேன். நீங்க கொடுக்கக்கூடிய எந்த மனுவாக இருந்தாலும் பதில் வர வைக்க முடியும், உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற வைக்க முடியும், உங்களால் முடியும். சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். யார் வேணாலும் தலை கொண்டு கொடுங்க, சத்தியம் பண்றேன். முன்ன எந்த வேலை சத்தியம் பண்ண? பீச்சாலையில. இப்ப ஆமா, இந்த சத்தியம் ஜெயிக்கும், இந்த சத்தியம் ஜெயிக்கதான் போயிடும். வந்தாலும் விஷயத்துக்கு ஆர்டிஐ கேட்டீங்கன்னா எல்லா ஆபீஸ்லயும் என்ன பண்ணுவோம், நீங்க போட்ட மனுவை வேகமா தேட ஆரம்பிக்க மாட்டோம், தேட ஆரம்பிக்க மாட்டோம். நம்ம ஆர்டிஐ பொருள் என்ன பண்ணணும்னா, இத்துடன் இணைக்கப்பட்டு மனு இணைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, நான் போன மாசம் 1ஆம் தேதி கூட மனு அனுப்புனேன், அந்த மனு இது கூட இணைச்சிருக்கிறேன், ஆர்டிஐ கூட இணைச்சிருக்கிறேன். அந்த மனு மீது உங்களுடைய அலுவலகத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பான முழு கோப்புகள் தகவலாக வழங்க வேண்டும் கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்னு ஒரு தகவல் எழுதி 10 ரூபா ஸ்டாம்ப் போட்டு பழைய மனு ஜெராக்ஸ் வச்சு அனுப்புனீங்கன்னா, இப்ப கவர்னர் மாளிகையில் என்ன பண்ணுவோம்னா, 1ஆம் தேதி நீங்க அனுப்பின மனு தேட மாட்டோம். முதலமைச்சர் ஆபீஸ்ல, கலெக்டர் ஆபீஸ்ல, இந்த மாதிரி எல்லா ஆபீஸ்லயும் 1ஆம் தேதி நீங்க அனுப்பின மனு வந்துச்சா இல்லையா தேட மாட்டோம். ஏன்னா தேடி இருந்தா அவனுக்கு பொழப்பு மாமூல் வாழ்க்கை கேட்டு போயிடும். ஏன்னா நீங்க பிரச்சனை கூட காந்தியை வைக்கல, 10 ரூபா ஸ்டாம்பு தான் வச்சிருக்கீங்க, காந்தியை வைக்கல. காந்தியை பார்த்தாதான் வேலை செய்யறாளுங்க. இது ஆர்டிஐ பார்த்த உடனே இந்த ஆர்டிஐ பதில் 1ஆம் தேதி மனு தேடாம நீங்க வச்சு ஜெராக்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து 2ஆம் தேதி 3ஆம் தேதியில ஒரு உத்தரவு போடுவான். 1ஆம் தேதி மனு அனுப்புனா எனக்கு 2ஆம் தேதி கிடைச்சிச்சு, உன் மனுவை பார்த்த உடனே, இந்திய குடிமகன் மனுவை பார்த்த உடனே, நான் என்னுடைய முதலாளி படிச்சா பார்த்த உடனே உடனே உத்தரவு போட்டு கலெக்டர் அனுப்பிட்டேன், வீடியோ அனுப்பிட்டேன், தாசில்தார் அனுப்பிட்டு பழைய தேதியில போட்டு உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிட்டு அனுப்புனதா கணக்கு காட்டி ஆர்டிஐக்கு உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. நீங்க அனுப்பின எல்லா மனுவும் கீழே வந்து சேர்ந்துரும், கீழே வந்து சேர்ந்துரும். நீங்க போய் ஒரு அதிகாரத்துக்கு மனு கொடுத்து பதில் கேட்டா சொல்லுவானா? கவர்னர் உத்தரவு போடுறான்,
கோவிந்தராஜ் கொடுத்த மனுவுக்கு உரிய நடவடிக்கை எடுத்துட்டு எனக்கு பதில் சொல்லு கவர்னர் அனுப்புறாரு. கவர்னர் பதில் சொல்லுவாங்கல்ல, முதலமைச்சர் பதில் சொல்லுவாங்கல்ல, தலைமைச் செயலர் பதில் சொல்லுவாங்கல்ல, சீஃப் செக்ரட்டரி பதில் சொல்லுவாங்க, டிஜிபி பதில் சொல்லுவாங்கல்ல, சொல்லிதானே ஆகணும். நம்ம கோரிக்கை மனுக்கு பதில் கிடைக்கும்ல. முன்ன என்ன சொன்னேன், பதில் கிடைக்காது சொன்னல, கிடைக்க வச்சிட்டீங்களா, வந்துடலாம். செல்வாதி பிரச்சனை வந்துடலாம், செல்வகுமார் பிரச்சனை வந்துடலாம். செல்வகுமார் வீட்டு லைட் எரியல, போட்டோ எடுத்து வச்சுட்டோம், மனு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம், அனுப்பிட்டோம் இல்ல, இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிட்டோம் இல்ல, செல்ல போட்டோ எடுத்து வச்சிட்டோம் இல்ல, மனுவெல்லாம். காலையில ஐயா கோவிந்தராஜ் என்ன பண்ணும்னா, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஐயா என்ன வேலை செய்யும், வியாபாரம். அவர் கடைக்கு போறதுக்கு முன்னாடி டீ சாப்பிட்டு கொஞ்சம் கேப் இருக்கும்ல, டைம் இருக்கும்ல, காலையில் ஏதாவது வீட்டோட டீ மிக்சர் சாப்பிட்டு டீ பண்ணி சாப்பிட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் டிவி பார்த்தாலும் அந்த டைம்ல என்ன பண்ணும், வாட்ஸ்அப் எடுத்து ஒரு செய்தி போடணும். தமிழக முதல்வர் அவர்களே, செல்வகுமார் வீட்டு வாசலில் தெருவிளக்கு எரியாமல் இருக்கும் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா, இதனால் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா, உடனடியாக சரி செய்ய என்பதை கேட்டுக்கொண்டேன். இப்படிக்கு பத்திரிகையின் பொறுப்பாளர் கோவிந்தராஜ் அப்படின்னு போட்டு வாட்ஸ்அப்ல யாருக்கெல்லாம் அனுப்பணும்னா உங்க ஊர்ல விட எல்லாத்துக்கும் அனுப்பணும். உங்க ஊர்ல விட எல்லாத்துக்கும், நமக்கு வேண்டியவன் வேண்டாதவன். நம்ம ஊர்ல 1000 பேர் இருக்கானா 2000 பேருக்கு அனுப்பணும். நம்ம ஊர்ல 1000 பேர் இருக்கானா 2000 நம்பர் பிடிச்சி எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்ல விட்டக்கூடாது. நம்ம நம்பரை பிளாக் பண்ற வரைக்கும் விடக்கூடாது, நம்ம நம்பரை பிளாக் பண்ற வரைக்கும் விடக்கூடாது, எல்லாத்துக்கும் அனுப்பிடணும். அனுப்பிட்டு அப்படியே கலெக்டர் பிடிஓக்கு யார் யாரெல்லாம் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கோ, முன்ன பேசல ராஜா சொன்னார், நிறைய பேருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குனார், இந்த நம்பர்ல கண்டுபிடிச்சலாம் ஈஸியா, நானும் தர நீங்களும் கண்டுபிடிச்சலாம். இவங்க எல்லாத்துக்கும் அனுப்பிடணும். அனுப்பிட்டு நாம பொழப்பாக்க போயிடணும். ஐயா போய் கடையை தந்துச்சு வியாபாரத்தை பார்க்க போயிடணும். மத்தியானம் சாப்பிடுவோம்ல, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கும்ல, அந்த டைம்ல அடுத்து ஒரு பிரச்சனை எடுக்கணும். கலெக்டர் அனுப்பின பிரச்சனை எடுத்து வாட்ஸ்அப்ல போடணும். மிஸ்டர் கலெக்டர், திருப்பூர் கலெக்டர், திருப்பூர்ல இந்த கிராமத்துல செல்வகுமார் லைட் ஏரியா தெரியுமா, இதை கூட பார்க்க என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிறது மென்மையா, அப்படிங்கிறத மென்மையா சாஃப்டா. ஏன்னா நாம பத்த வைக்கணும், பத்த வைக்க கூடாது, பத்த வைக்கணும், பத்த வைக்க கூடாது. போட்டு எல்லாத்துக்கும் அனுப்பிடணும். யாரும் எல்லாம் அனுப்பணும், நம்ம ஊர்ல 1000 பேர் 2000 பேருக்கு எல்லா வாட்ஸ்அப்ல எல்லா அதிகாரிகளுக்கும் எல்லா துறை அதிகாரிகளுக்கும் நாம வேலையை பார்க்க போடணும். நாம பொழப்பாக போய் வியாபாரம் கடையை கொண்டு வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கணும். கடையை மூடிட்டு வீட்டு வந்தாச்சா, சாப்பிட்டாச்சா, சாப்பிட்ட பிறகு டிவி பார்க்கணும்ல, ரிலாக்ஸா காத்து வாங்கணும்ல, அப்ப நம்ம செல் எடுக்கணும். எடுத்து எப்பா ரவி, நீ பாரு கவர்னர் மாளிகை எவ்வளவு வெளிச்சமா தூங்கிட்டு இருக்கிற, செல்வகுமார் ரோட்டு வாசல் இருந்துருக்கு, நீதான் வந்து கவனிக்கணும், கொஞ்சம் நடவடிக்கை எடுயா அப்படின்னு ஒரு செய்திய அந்த பிரச்சனை ஊர் முழுசும் தட்டி விட்டு, நாம 50 பிரச்சனை வச்சுக்கணும்ல, எத்தனை நாளைக்கு தாங்கும், எத்தனை நாளைக்கு தாங்க. நம்ம நேரம் கிடைக்குள்ள ஒவ்வொரு அதிகாரியை பேர கூப்பிட்டாங்க, பிரச்சனை போட்டிக்கிட்டே இருந்தா இது பீரியட் கண்ணில் படும் இல்ல, கலெக்டர் கண்ணில் படும் இல்ல, ஏதோ அதிகாரி கண்ணில் படும் இல்ல, அவன் பஞ்சாயத்து கிளக்க கூப்பிட்டு எம்மா திட்டுவான், வேகமா லைட்டு போய் மாட்டி விடுவாங்களா, வேலை நடந்துருமா, நடந்துருமில்ல, நடந்துருமில்ல. நடந்த உடனே நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும். யாருக்கு, லைட்டு போட்ட ஊராட்சி செயலருக்கோ தலைவருக்கோ நன்றி சொல்லக்கூடாது. யாருக்கு, தமிழக அரசுக்கு நன்றி சொல்லணும். தமிழக அரசு என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு, சமூக கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு செல்வகுமார் வீட்டில் திருவிளக்கை சரி செய்து கொடுத்த தமிழக அரசுக்கு நன்றி 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 அப்படின்னு ஊர் முழுசும் எல்லாரும் அதிகாரிகள் வீட்டு போடக்கூடாது. முன்ன அதிகாரிகள் போக சொன்னல, இப்ப ஊர்ல 2000 பேருக்கு அனுப்பிட்டு அதிகாரிகளுக்கு போடக்கூடாது. யாருக்கு நன்றி சொன்னீங்க, தமிழக அரசு தான் சொல்லணும், பஞ்சாயத்து தலைவர் கலெக்டர் எல்லாம் சொல்லிடக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு கொப்பு படிச்சு போய் ஊர்ல தெரிஞ்சுக்குவாங்க, ஓ இதெல்லாம் மேல இருந்து வந்திருக்கு, இவ்வளவு நாள் லைட்டை போடல, செல்வகுமாரோட இருந்து ஒரு வாரமா இருந்து கிடந்துச்சு, இந்த பசங்க எல்லாம் வேலையை செய்யல, சமூக ஆர்வலர் பிரச்சனை போட்டாரு, மேல இருந்து வந்துச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு. இது 90% பிரச்சனை. இந்த மாதிரி மனுக்கள் உங்களுக்கு வெற்றிகரமா பயன்படும். நகல் போடக்கூடாதுன்னு சொன்னால, ஏன் நகல் போடக்கூடாதுன்னு சொல்லுங்க. வழக்கமா நம்ம பிரச்சனைக்குள்ள பெருநர் மாவட்ட ஆட்சியர் கீழே நகல் போட்டு முதலமைச்சர் கவர்னர் கீழே நகல் போடுவோம் இல்ல, அந்த பழக்கத்தை வந்து மாத்திக்க. நகல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு நான் கலெக்டர் மனு கொடுத்துருக்கீங்க, உங்க காதலையும் அப்படியே ஓதுனுங்க, உங்க காதலையும் ஓதுனுங்க அப்படின்னு அர்த்தம். அவர் என்ன சொல்றாங்க, என் காதல ஓதுன கேட்டுட்டேன், நகல் போட்ட வாங்கினேன் தூக்கி போட்டேன், என்கிட்ட செய்தி சொன்ன கேட்டுட்டேன், நடவடிக்கை விசுவா என்கிட்ட கேட்கல, கலெக்டர் நடவடிக்கை விசுவி கேட்டுக்கிற, நகல் தான் நீ போட்டுக்கிற, என்கிட்ட நடவடிக்கை விசுவி கேட்கல, அதனால அவன் மனு மேல நானு நடவடிக்கை இருக்குன்னு சொல்லிடுவாங்க. நேரம் அவனுக்கே மனு கொடுக்கல, வேலை செஞ்சுதானே ஆகணும், வேலை செஞ்சுதானே ஆகணும். இதுதான் ரகசியம். அதனால என்ன பண்றீங்கன்னா, இனிமேல் மனு எழுதக்குள்ள நகல் யாருக்கும் போடாதீங்க. எவ்வளவு பேருக்கு நேரடா நாட்டாமட்டு பங்காளிட்டு, ஆமா அந்த லிஸ்ட்ல எல்லாத்துமே நமக்கு வேலைக்காரனா மாத்திங்க. இப்ப
இப்ப நம்ம பிரச்சனை பதில் வருமா வராதா? வேலை நடக்குமா நடக்காதா? இந்த மாதிரி 10 விஷயத்த கையில் எடுத்து 10 தெருவு லைட் போட்டு தரீங்க, ரோட சரி பண்ணி தரீங்க, ஓஏபி வாங்கி தரீங்க. இந்த மாதிரி உங்க கிராமத்துல தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா மக்கள் யார தலைவரா பார்ப்பாங்க? பஞ்சாயத்து தலைவர் தலைவரா பார்ப்பாங்க, ஒளி தலைவரா பார்ப்பாங்களா? கோரிக்கை பிரச்சனை அப்படின்னா ஒரு ரேஷன் கார்டுல பேர் சேர்க்கணும், ரேஷன் கார்டு வேணும், பஞ்சாயத்து தலைவர் எடுத்து நிற்பாங்களா, உங்ககிட்ட நிற்பாங்களா? ஊர்ல நீங்க தலைவரா மாறிடுங்களா இல்லையா? மாறிடுங்களா இல்லையா? இந்த விஷயத்தை செய்ய சொன்னா நம்மால் என்ன பண்றாரு, வேகமா போய் கல்குவாரி ஊழல், லாரி வந்து இடிக்கும், லாரி வந்து இடிக்கும். பஞ்சாயத்து தலைவர் 20 லட்சம் மோசடி செய்துட்டா தமிழக அரசு நடவடிக்கை. அவன் மோசடி செய்துட்டு அவன் ஓட்டு காசு கொடுத்து பஞ்சாயத்து தலைவராக ஊருக்கே தெரியும். அதை கேட்கணும். எப்ப கேட்கணும்னா முதல்ல இந்த வேலையை 10 செஞ்சிடணும். ஊருக்கு நல்லது 10 நல்லது செஞ்சுட்டு வீரபண்டி ஐயா சாப்பிட்டுறியா கேப்பலாமா? நீ சொல்லுன்னு பார்த்து சொல்லல, சிக்னல் காட்டுங்க. நான் மறந்துடுவேன் சாப்பாட்டை. காலைல 2 இட்லி ஒரு வடை சாப்பிட்டுக்கிறேன். நான் 5 மணி வரைக்கும் பேசிட்டே இருப்பேன், மறந்துடுவேன். நிறைய பேர் சுகர் பேஷண்ட் இருக்கிறோம். சொன்ன என்ன இல்ல வடை கொஞ்சம் பொருள் வந்துட்டு இருக்கு, பாதி வந்து எனக்கு பாதி வரல. சாப்பாடு மட்டும் சாம்பார் இல்லைங்களா? இவங்க அரசாங்க சும்மாதி ஆயிட்டாங்க. எங்க விட்டோம்? மனுக்கள் தொடர்பாக செய்துவிட்டோம். ஒரு 10 மக்களுக்கான கோரிக்கையில கையில் எடுத்துட்டு ஒரு ஊழல் கையில் எடுங்க. இந்த ஊழல் கையில் எடுக்க முன்னாடி என்ன பண்றீங்கன்னா ஆவணங்களை அதிகமா திரட்டணும். உங்க சொன்ன பஞ்சாயத்துல பைப் லைன் பிரச்சனை எவ்வளவு விஷயங்கள் சொன்னேன். இந்த ஆவணங்கள் எடுக்கக்குள்ள ஊழல் உங்க கைக்கு கண்ணில் தெரிஞ்சு போகுது. இந்த ஆவணங்கள்லாம் கையில வாங்கிட்டு புகார் மனுவை கொடுத்துடாதீங்க. புகார் மனுவை நம்ம கிட்ட எல்லா பேப்பர் வந்துச்சுல, எல்லா ஆவணம் வந்துச்சுல, குட்டுமையை நம்ம கிட்ட மாட்டிடுச்சுல, கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு கம்ப்ளைண்ட தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க, தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. ஏன் கொடுக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க யார்கிட்ட பஞ்சாயத்துல ஊழல் யார்கிட்ட போய் மனு கொடுக்க போறீங்க? ஏன் ஊழல் பண்ணது அவரு தாங்க, தலைவர் ஊழல் பண்ணா மனு கொடுக்க போறீங்க, யார்கிட்ட போய் கொடுப்பீங்க? ஏன் பீடியோ ரொம்ப மகாத்மா காந்தி பக்கத்து வீட்டுக்காரனா, கரைப்படியாக தகவல் சொந்தக்காரனா? மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னொரு பதவி இருக்கு. என்ன பதவி? இன்ஸ்பெக்டர் ஆஃப் பஞ்சாயத்து, ஊராட்சிகளின் ஆய்வாளர். போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி பஞ்சாயத்து இவர் தான் இன்ஸ்பெக்டர், இவர் தான் ஆய்வாளர், இவர் தான் பஞ்சாயத்துல பதவி நீக்கிற அதிகாரம் உள்ளவர், பஞ்சாயத்து செக் பவர் கொடுக்கிற அதிகாரம் உள்ளவர், பிடிஓ சஸ்பெண்ட் பண்ற அதிகாரம் உள்ளவர், பஞ்சாயத்து கிளர்க்கு டிரான்ஸ்பர் பண்ற அதிகாரம் உள்ளவர், பஞ்சாயத்து கிளர்க்கு டிஸ்மிஸ் பண்ற அதிகாரம். கலெக்டர் நினைச்சாருன்னா பஞ்சாயத்துல எல்லா அதிகாரத்தையும் அவர் கையில் எடுத்துக்க முடியும். அவ்வளவு பெரிய அதிகாரம் கலெக்டருக்கு இருக்கு. அவர்கிட்ட மனு கொடுக்கலாம். அவரு இதெல்லாம் தெரியாம தான் உட்காந்துருக்காரா? இந்த ஆட்டையை போடுறதுன்னு தெரியாம தான் உட்காந்துருக்காரா? அவர் பங்கு போச்சு நான் சொல்லல, எனக்கு தெரியாது. அவருக்கு இதெல்லாம் தெரியாம தான் உட்காந்துருக்காரா? அப்புறம் இவன் எல்லாம் பெருசு தெரிஞ்சாக போகுது. எல்லா பேரும் கலவணி பண்ணாக்க கூட்டு கலவணியா இருக்கான். இவன்கிட்ட பெருசு என்ன போகுது? ஒரு சின்ன கேள்வி. உங்க ஊர்ல ஒரு பணம் தலை இல்லாம கிடக்குது, ஒரு பணம் தலை இல்லாம கிடக்குது. யார் போய் போலீஸ்ல கேஸ் கொடுக்கணும்? விஓ. சூப்பர். இப்ப விஓ போய் கேஸ் கொடுத்துட்டாரு. எங்க ஊர் ஏரிக்கா இல்லைங்க, முண்டவனு கிடக்கு தலை இல்லாம அப்படின்னு எங்க போய் கேஸ் கொடுப்பாரு? காவல் நிலையத்துல போய் கொடுத்துட்டாரு. ஒருத்தன் தலையை தூக்கிட்டு வரான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஏ மச்சான் நான் தாண்டா வெட்டினேன் அப்படின்னு ஒருத்தன் தலையை தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் சரண்டர் ஆயிட்டான். எப்படி வந்தான்? கையில தலையோட. மச்சான் நான் சொன்ன வார்த்தையை கவனிக்கல. மச்சான் நான் தாண்டா வெட்டினேன். யார் மாமன்? அவர் கைது பண்ணி எங்க கூட்டிட்டு போவாங்க? ஆமா, கோர்ட்டுக்கு. சன்னவரியா நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நீங்க தான் தெரியாம அப்ப பங்கு போறீங்க, சரி தெரிஞ்சு போறீங்க. நாங்க வேற வேலைக்கா போறோம், உங்களுக்கு கேஸ் நடத்த போறோம். நீங்க தான் நியாயம் கிடைக்கணும்னு நம்பி அங்க போறீங்க. என்ன நம்பி? ஆமா, நாங்களும் அந்த நம்பிக்கையில போல வந்துடலாம். தலைவரம் போன மாமா மச்சான் கோர்ட்ல கொண்டு நிக்க வைக்கிறாங்க. அங்க நம்ம சொல்றாரு, யாரு தலைவர் வந்து சொல்றாரு, பங்காளியே நான் தான் வெட்டின பாத்துக்க. இதுதான் நிலைமை. இவன் கேஸ் போட்ட லட்சணம் என்னவா இருக்கும்? அவன் தீர்ப்பதன் லட்சணம் என்னவா இருக்கும்? இதே நிலைமையில் தான் நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க. இதே நிலைமையில் தான் குற்றவாளியை காப்பாற்றக்கூடிய நபர்கிட்ட தான் நீங்க போய் கேஸ் கொடுக்குறீங்க. அவன் தான் விசாரிக்க போறான். தீர்ப்பு சொல்ற நீதிபதி இடத்துல இருக்கிற அதிகாரிகளும் கூட்டு களவாணிகளாக அல்லது அந்த விவரங்களை தெரிந்த களவாணிகளாக இருக்கின்றார்கள்.
இதை மீறி நாம் ஜெயிக்க வேண்டும். இதை மீறி நியாயத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும். நியாயத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும். நியாயத்தை ஜெயிக்க வைக்கணும். குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரணும். எப்படி? சாப்பாட்டிற்கு பிறகு. ரெண்டு 30 ஆரம்பிச்சுக்கிறோம். அரை மணி நேரம் போகலைங்க. சாப்பாடு நேரம் அரை மணி நேரம் 2:30 ஆரம்பிச்சுக்கிறோம்.